வாய்ஸ் கிளியராக கேட்குதா? ஹலோ கைஸ். எஸ் ஆர் நோவா? ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ நேற்றுக்கு பண்ணது ஜஸ்ட்டு ஸ்மாலாக வந்து ரீகேப் பண்ணிடலாம். ரீகேப் பண்ணிவிட்டு வில் ஸ்டார்ட் டுடேஸ் இது, ஓகேவா? ஸோ நேற்றுக்கு என்ன பார்த்துருந்தோம்னா பேசிக்காக வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண பார்த்திங்கன்னா டிப்ளாய்மெண்ட்ஸோட பேஸ் பார்த்திங்கன்னா கிட்டப்பில் வந்து நம்ம ஒரு அக்கௌண்ட் வச்சு நம்ம என்ன பண்ணோம், நம்ம கோட் எல்லாமே கிட்டப்பில் ஃபஸ்ட்டு வந்து புஷ் பண்ணணும். அதான் வந்து பேசிக் ரிக்யர்மெண்ட். 2 டைப்பாக டிப்ளாய்மெண்ட் பார்க்கலான்னு சொல்லியிருந்தோம். ஒன்று வந்து சர்வர்லெஸ், ஒன்று வந்து சர்வர் பேஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சர்வர்லெஸ்னால் ஒன்றும் இல்லை, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மட்டும் அவங்களே க்ரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. எக்ஸாம்பிளுக்கு அந்த சர்வருக்கு மேலே தேவையான ஓஎஸ்ஸு மீதி இருக்க எல்லாமே அவங்களே க்ரியேட் பண்ணி உங்கள் கோடியும் அவங்களும் டிப்ளாய் பண்ணி உங்களுக்கு பப்ளிக் ஐபியோட கொடுத்துருவாங்க. ஸோ பப்ளிக் ஐபியும் ஒரு டிஎன்எஸ் மேப் பண்ணி ஒரு டொமைன் நேமோட கொடுத்துருவாங்க. கரெக்டாக? எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஃப்ரண்ட் ஹேண்டுக்கு வேர்ஸலும் பேக் ஹேண்டுக்கு ரெண்டரும் பார்த்தோம். கரெக்டாக? உங்களுக்கு எண்ட் பாயிண்ட்டாகவே கொடுத்துருவாங்க, யூஆர்எல்லாகவே கொடுத்துருவாங்க. இதுதான் வந்து சர்வர்லெஸ், ஒரு கிளிக் ஆஃப் பட்டன். ஆனால் நம்ம பார்க்க போகிறது இப்போ வந்து சர்வர் பேஸ்ட். சர்வர் பேஸ்ட்டுக்கும் நம்மளுக்கு என்ன பேசிக்காக கிட்டப்பில் இருக்கணும், கோட் நல்லா புரிஞ்சுவோம், கிட்டப்பில் இருக்கணும். சரி, ஓகேப்பா. இப்போ இதில் வந்து 3 சர்வர் கொடுக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா 3 ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க ஃபேமஸாக. இது தவிர்த்து டிஜிட்டல் ஓஷன் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. பட் ஆனால் AWS, Azure, GCP இவங்க தான் 3 காமனான டொமைன் ப்ரொவைடர்ஸு. இதில் AWS தான் வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஓகேங்களா? நேற்றுக்கு வந்து நம்ம எடுத்தது AWS தான். ஸோ AWSல என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட் க்ரியேஷன் பார்த்தோம். AWS அக்கௌண்ட் க்ரியேஷன் எப்படி பண்ணுறதுன்னு. இன்கேஸ் யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்க இல்லை இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அக்கௌண்ட் க்ரியேஷன்னா, நம்ம குரூப்பில் பார்த்தீங்கன்னா மெசேஜ்லேயே ஹவு டு க்ரியேட் AWS அக்கௌண்ட்னு ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவை வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ நேற்றுக்கு ரெக்கார்டிங்ஸ்லேயும் இருக்கும். நான் ரெக்கார்டிங்ஸ் நைட் சென்ட் பண்ணுறேன், Day 1 ரெக்கார்டிங்ஸ். ஸோ அதில் பார்த்தீங்கன்னாலும் நான் ஸ்டார்டிங்கில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி காட்டியிருப்பேன். அதில் உங்களுக்கு இன்னும் ஃபர்தர் டவுட்ஸ் இருந்துச்சு, ஏன்னா அதில் ஸ்டெப் 4 வரைக்கும் தான் போயிருந்தேன். ஸ்டெப் 5 வந்து கார்டு டீட்டெயில்ஸ் ஃபில்அப் பண்ணலை. ஸோ கார்டு டீட்டெயில்ஸ் ஃபில்அப் பண்ணி வீடியோ தான் வந்து குரூப்பில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். கிளியரா? ஸோ யாருக்காவது கார்டு டீட்டெயில்ஸ்க்கு அப்புறம் எனக்கு ஸ்டெப்ஸில் டவுட் இருக்குது அப்படின்னா வந்து ஸ்டெப் 4 and 5 டவுட் இருக்குன்னா வீடியோ போய் பாருங்கள், குரூப்பில் அட்டாச் பண்ண வீடியோ. ஸோ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிடலாம். இன்கேஸ் யார்ட்டையும் அக்கௌண்ட் இல்லைனா ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி அக்கௌண்ட் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, ஜஸ்ட்டு கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க, ஸ்டெப்ஸ் எல்லாம் மட்டும் வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டு நம்ம இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் AWS அக்கௌண்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சர்வீசஸ். AWSல 200+ சர்வீசஸ் இருக்குதுன்னு சொன்னேன். அதில் நம்ம நேற்றுக்கு சர்வரை க்ரியேட் பண்ணுறக்கூடிய EC2 சர்வீஸை வந்து க்ரியேட் பண்ணோம். EC2 என்னது? எலாஸ்டிக் க்ளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்ற ஒரு சர்வீஸை வந்து சர்வர் பேசிக்காக க்ரியேட் பண்ணோம். இதை தவிர்த்து நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா S3, Route 53, க்ளவுட் ஃபண்ட்டு, இன்னும் நிறைய விஷயங்கள் உள்ளே பார்க்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் ஆட் ஆகும், 2-3 இதெல்லாம் பார்க்க போகிறோம்ப்பா. சரி, ஓகே. AWS டிப்ளாய்மெண்ட்னா நம்மக்கிட்ட என்ன கோட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஸ்டாட்டிக் சைட்ஸ் இருக்குது. கரெக்டாக? HTML, CSS, JavaScriptல இருக்கக்கூடிய வெப்சைட்ஸ் இருக்குது. வெப் ஆப்ஸ் இருக்குது. வெப் ஆப்ஸ்னால் ரியாக்டில் பண்ணக்கூடிய வெப் ஆப்ஸ் இருக்குது. அதேமாதிரி பேக்கெண்ட் பார்த்தீங்கன்னா நோட் எக்ஸ்பிரஸில் இருக்குது. கரெக்டாக? இந்த 3 கோடை தான் நம்ம டிப்ளாய் பண்ணணும். அது சர்வர்லெஸ்ஸாக இருக்கட்டும் இல்லை சர்வர் பேஸ்டாக இருக்கட்டும். சர்வர்லெஸ்ஸில் நான் உங்களுக்கு இந்த 3மே எப்படி டிப்ளாய் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டேன். கரெக்டாக? மேபி ஸ்டாட்டிக் சைட்ஸ்க்குலாம் நீங்கள் என்ன யூஸ் பண்ணியிருந்தீங்க? மேபி வெர்சல் கூட யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் வந்து ஸ்டாட்டிக் சைட்ஸ்க்கு GitHub Pages ஆர் Firebase. கரெக்டாக? எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது GitHub Pages? ஸோ இது பார்த்தீங்கன்னா இது நம்ம திரும்பிலாம் பார்க்க வரல. பட் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் சைட்ஸ்க்கு. அண்ட் வெர்சல் வந்து வெப் ஆப்ஸ்க்கு. வெப் ஆப்னா ரியாக்ட். ஓகேங்களா? ரியாக்டுக்கான டிப்ளாய்மெண்ட்ஸு. அண்ட் ரெண்டர் பார்த்தீங்கன்னா பேக் எண்டுக்கு. ஓகேங்களா? அந்த நோட் எக்ஸ்பிரஸ் சொன்னல, நோட் எக்ஸ்பிரஸ்.
கிளியராப்பா எல்லாருமே? இதில் எல்லோரும் கிளியர்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் நம்ம வந்து சர்வர் லிஸ்ட்டில் பார்த்தது. இதே விஷயத்த நம்ம சர்வர் பேஸில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் டிப்ளாய் பண்ணிடணும். நான் திரும்பி ரீகேப் பண்ணுறேன். ரியாக்ட் அப்ளிகேஷனை நம்ம சர்வரில் வந்து டிப்ளாய் பண்ணிடணும். இன்றைக்கி வந்து ஐ ஸ்டார்ட் வித் யுவர் நோட் எக்ஸ்பிரஸ். ஓகேவா, பேக் எண்ட் பண்ணலாம். ஓகேவா, அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து டாக்கர் அப்ரோச். இன்றைக்கி வந்து டாக்கரோட செட்டப்பு, டாக்கர்னால் என்ன, அது நம்ம சில விஷயங்கள்லாம் பார்த்துடலாம் இன்றைக்கி. அண்ட் ஐ டெல் த ப்ரீ ரிக்வசிட்ஸ் ஆஃப் டாக்கர். இன்றைக்கி டாக்கர் எல்லாமே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. நாளைக்கு வந்து வில் ஸ்டார்ட் கண்டெய்னரைசிங் அவர் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட். ஓகே, மோஸ்ட் ப்ராபப்லி டுடே ஆல்சோ வில் ட்ரை, பட் ஆனால் வந்து டைம் இருந்துச்சுன்னா பண்ணலாம். கிளியரா? ஸோ டாக்கர் பேஸ்ட் அப்ரோச்சில் நம்ம வந்து அதே மாதிரி 3மே டிப்ளாய் பண்ண போகிறோம், ஸ்டாட்டிக், வெப்பு, பேக் அண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு நான் சொல்லியிருந்த 2 அப்ரோச் இருக்குன்னா, ஒன்று வந்து EC2 அப்ரோச், அதாவது சர்வர் பேஸ்ட் அப்ரோச்லேயே CDN அப்ரோச் இருக்குது. CDN இல்லாமல் சர்வர் அப்ரோச் இருக்குது. சர்வர் அப்ரோச்சுக்கும் CDN அப்ரோச்சுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சர்வர் அப்ரோச்சுக்கு போயிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் சர்வர் எங்கே இருக்கோ, இப்போ சர்வர் வந்து யூஎஸில் இருக்குன்னா என்ன ஆகும், யூஎஸ்ஏல இருக்குன்னா இந்தியாவிலேருந்து என்ன ஆகும், ஒரு டைமும் ரிக்வஸ்ட் வந்து யூஎஸ்க்கு போகும். கிளியரா? அது இந்தியாவாக இருக்கட்டும், இல்லைனா யூகேவாக இருக்கட்டும், இல்லைனா எந்த கண்ட்ரியாக இருக்கட்டும். ஓகேவா? ஸோ உங்கள் வெப்சைட் எந்த ரீஜனில் டிப்ளாய் பண்ணியிருக்கீங்களோ, யூஎஸ்ஏல இருக்க சர்வரில் டிப்ளாய் பண்ணியிருக்குன்னா எல்லா ரிக்வஸ்ட்டும் யூஎஸ்ஏக்கு போகும். இது வந்து சர்வர் பேஸ்ட் அப்ரோச். which is like EC2ன்னு சொல்லுவாங்க. நம்ம AWS டேர்ம்ஸில் பார்த்தீங்கன்னா EC2 பேஸ்ட் அப்ரோச். நெக்ஸ்ட் CDN பேஸ்ட் அப்ரோச். சர்வர் தான், பட் இட்ஸ் கோயிங் டு பி CDN பேஸ்ட் அப்ரோச். CDNனா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுத்தில் மாறும். க்ளவுட்ஃபேர் இருக்குது, க்ளவுட் ஃப்ரண்ட் இருக்குது, நிறைய இருக்குது. நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணலாம். க்ளவுட்ஃபேரும் யூஸ் பண்ணலாம். க்ளவுட் ஃப்ரண்ட் வந்து AWS, க்ளவுட்ஃபேர் வந்து தனிது. ஸோ என்னென்னா, நீங்கள் யூஎஸ்ஏல தான் இருக்குன்னு வச்சுக்கலாம் உங்கள் சர்வர். ஓகேவா, நீங்கள் யூஎஸ்ஏல தான் வச்சுருக்கீங்க கோடை. ஆனால் CDN அப்ரோச்சில் என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங் பண்ணுவாங்க. அப்படின்னா ஒன்றும் இல்லை, எல்லா சர்வர்லேயும் வந்து கோடை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிடுவாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு யூஎஸ்க்கு ஒரு காப்பி, அதுமாதிரி அவங்கக்கிட்ட இருக்க எல்லா ரீஜன்லேயும் 35 ரீஜன்ஸ் இருக்குது, 35 டேட்டா சென்டருக்கும் என்ன பண்ணுவாங்க, கோடை வந்து ஒரு காப்பி அனுப்பிச்சிடுவாங்க. அப்போ என்ன ஆகும், இதோட ஒரு காப்பி கேட்ச்ன்னு சொல்லுவாங்க, கேட்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேவா, இதோட காப்பி வந்து என்ன இருக்கும், இந்தியாவில் இருக்கும். அதே மாதிரி இன்னொன்று கண்ட்ரி, அது மாதிரி எல்லா நியரஸ்ட் எட்ஜ் லொக்கேஷன்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு காப்பி வந்து வச்சுருவாங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குல்ல, இப்போ இந்தியாவிலேருந்து ஒரு ரிக்வஸ்ட் வந்துச்சுன்னா எந்த சர்வருக்கு போகும், யூஎஸ்ஆ இந்தியாவா? சேட்டில் போடுங்க பார்ப்போம், யூஎஸ் ஆர் இந்தியான்னு. இல்லை மைக் ஆன் பண்ணி கூட. ஓகே, இஃப் எ ரிக்வஸ்ட் கம்ஸ் டு இந்தியா ஃப்ரம் இந்தியானா இட் வில் கோ டு விச் சர்வர்? இப்போ நம்ம CDN அப்ரோச்சில் நான் கேட்குறேன், இந்தியா கரெக்டாக? ஏன்னா இது CDN அப்ரோச். ஸோ ஒரு வாட்டி நம்ம யூஎஸ்க்கு ரிக்வஸ்ட் பண்ணணும்னு இல்லை, இந்தியாவிலேருந்து வந்துச்சுன்னா இந்தியாவிலையும் நிறைய அவைலபிலிட்டி ஜோன்ஸ் இருக்கும். இன்னும் நியரஸ்ட்டாக இருந்தால் இந்தியாவிலே இருக்குது, இன்னொன்று ஒரு நியரஸ்ட் சர்வருக்கு வந்து போகும். ஸோ இதுதான் வந்து CDN அப்ரோச். ஓகேவா, நம்ம நேற்றுக்கு பார்த்தது என்ன அப்ரோச், சர்வரா CDNா?
நேற்றுக்கு நம்ம EC2 தானே க்ரியேட் பண்ணோம். ஸோ ஸ்டாட்டிக் ஐபி தானே. ஒரு நிமிஷம், நான் வாய்ஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணேன். சொல்லுங்க ப்ரோ. ஸ்டாட்டிக் ஐபி தான் ப்ரோ. ஓகே ஓகே. இல்லை ஐபி ஓகே, பட் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம நேற்றுக்கு EC2 தானே ஸ்டார்ட் பண்ணோம். EC2 இன்ஸ்டன்ஸ் ஸ்டார்ட் பண்ணி நம்ம கோடை போட்டோம். அப்போ வந்து சர்வர் பேஸ்ட் அப்ரோச் தானே நேற்றுக்கு பண்ணது. ஓகே. ஸோ லேட்டர் ஆஃப் த கிளாஸில் நான் சிடிஎன் பேஸ்ட் அப்ரோச் சொல்கிறேன், அது எப்படி போடணும்னு சொல்லிவிட்டு. ஓகே, இதெல்லாம் வந்து பேசிக்காக நம்ம நேற்று கவர் பண்ணுது. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா 2 டெர்மினாலஜி வந்து பார்த்தோம். ஃபஸ்ட்டு டெர்மினாலஜி இஸ் டேட்டா சென்டர், செகண்ட் டெர்மினாலஜி இஸ் அவைலபிலிட்டி ஜோன். கரெக்டாக? டேட்டா சென்டர்ஸ்னால் ஒன்றும் இல்லை, குரூப் ஆஃப் சர்வர்ஸ். ஓகேவா? ஒரு 1000 சர்வர், நான் ரொம்ப கம்மியாக சொல்கிறேன், 1000ன்றது மேபி 1000, 10,000, 5,000 சர்வர்ஸ் வந்து ஒரு இடத்துல இருக்கிற பேர், ஒரு யார்டு மாதிரி. ஓகேவா? அந்த குரூப் ஆஃப் சர்வர்ஸ் இருக்கிற இடம் பேர் என்ன சொல்லுவாங்க? டேட்டா சென்டர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஒரு மொத்தம் பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் வேர்ல்டில் பார்த்திங்கன்னா 35 டேட்டா சென்டர்ஸ் இருக்குது. தேர் ஆர் 35 டேட்டா சென்டர்ஸ் ஆல் ஓவர் வேர்ல்டு. AWS மட்டும் சொல்கிறேன், AWSகாரங்க. ஓகே, அதுக்கப்புறம் அந்த சர்வருக்குமே அவைலபிலிட்டி ரீஜன்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ரீஜன், புரியுதுங்களா? அந்த மாதிரி வந்து குரூப் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 105 ரீஜன்ஸ் இருக்குது டோட்டலாக. பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் 105 ரீஜன். ஸோ உள்ளே இருக்கிற எல்லாமே தனித்தனியாக பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி ரீஜன் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி ஒரு சின்ன ரூல் சொல்லியிருந்தேன். தேர் ஆர் லாட் ஆஃப் ரூல்ஸ் ஃபார் கிரியேட்டிங் டேட்டா சென்டர்ஸ். ஸோ என்னென்னா, இப்போ சென்னையில் இருக்குன்னா சென்னையிலேருந்து 75 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறதுல தான் இன்னொன்று டேட்டா சென்டர் அவைலபிளாக இருக்கணும். ஓகேவா? ஸோ ஒரே இடத்துல இருக்காது, 2-3 டேட்டா சென்டர்ஸ். ஸோ அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வச்சு தான் அவங்க பில்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? அமேசான்காரங்க. ஸோ முதல்ல ஒரு டேட்டா சென்டர்லேருந்து இப்போ வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 3 டேட்டா சென்டர் வச்சுருக்காங்க அமேசான். 3 டேட்டா சென்டர் அமேசான் வந்து இந்தியாவில் வச்சுருக்காங்க. ஓகே, மும்பை, ஹைதராபாத், ஐ திங்க் ஸோ சிங்கப்பூர். ஓகே, மொத்தம் 3 ரீஜனில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ என்னென்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு டேட்டா சென்டரில் கரண்ட் போயிடுச்சு அப்படின்னா மேபி இன்னொன்று டேட்டா சென்டரில் எல்லா டிராஃபிக்கும் ரீடைரக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு எங்கேயுமே 0 லைக் அதுதான் வந்து அவைலபிலிட்டி வந்து 0%, லைக் 99.9% அவைலபிலிட்டி உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து டேட்டா சென்டர் அண்ட் அவைலபிலிட்டி ஜோன்ஸ். நெக்ஸ்ட் வந்து ரூட் யூசர், ஐஎம் யூசர்னு 2 டெர்மினாலஜிஸ் பார்த்தோம். ரூட் யூசர்னா என்னது? எவ்ரி டைம் when you create an account, இல்லை ஒரு ஆர்கனைசேஷன் வந்து என்ன பண்ணுவாங்க, மெயின் அக்கௌண்ட். ஓகேவா? அதுதான் வந்து மெயின் அக்கௌண்ட். அதில் தான் வந்து எல்லா டீட்டெயில்ஸ், பில்லிங் எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு இருக்க எம்ப்ளாயீஸ்க்கு இல்லை டெவலப்பர்ஸ்க்கு என்ன பண்ணலான்னா ஒரு ஐஎம் ரோல் வந்து க்ரியேட் பண்ணி நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா? யூசர் க்ரெடென்ஷியல்ஸ் மாதிரி. ஸோ இது நம்ம பார்த்தோம். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we are going to start with பேக்கெண்ட் வந்து டிப்ளாய் பண்ண போகிறோம் அதே ஃபேஷனில். அதுக்கப்புறம் ஐம் கோயிங் டு டெல் அபவுட் S3. ஓகே, S3 எப்படி இமேஜஸ் யூஸ் பண்ணுறது, பக்கெட் பாலிசிஸ்னா என்ன, பக்கெட் வெர்ஷனிங்னா என்ன, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம இன்றைக்கி S3 ரிலேட்டடாக பார்க்கலாம். ஓகே, ஸோ இதே விஷயத்த நம்ம இமேஜ் கிட்டில் வந்து பண்ணோம். ஓகேவா? ஓகே, ஸோ AWSன்னு போட்டுக்கோங்க. அண்ட் மறந்துடாதீங்க, அந்த அலர்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நான் செட்டப் பண்ணல, அந்த மாதிரி அலர்ட்ஸ் மட்டும் செட் பண்ணிக்கோங்க AWSல. ஓகே, இது இன்கம்ப்ளீட்டாக இருக்க அக்கௌண்ட் போல்.
ஸோ ஒரே நிமிஷம் கைஸ். ஒரே நிமிஷம் தான், ஒரே நிமிஷம். ஓகே. ஸோ ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கன்சோல் வந்துடும். நேற்றுக்கு எல்லாருமே டெர்மினேட் பண்ணிட்டீங்களா இன்ஸ்டன்ஸை? ஸோ எப்படி லான்ச் பண்ணோம் இன்ஸ்டன்ஸை, ஒரு சர்வர் எப்படி ஏடபிள்யூஎஸில் க்ரியேட் பண்ணோம், ஜஸ்ட்டு சர்ச்சில் போய்ட்டு EC2ன்னு டைப் பண்ணுங்கள். EC2ன்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டேப் வரும். இல்லை ஜஸ்ட் இன்ஸ்டன்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். நேற்றுக்கு நம்ம க்ரியேட் பண்ண வெப் சர்வர். ஸோ மேபி ஐ வில் அகைன் க்ரியேட் அண்ட் சர்வர், launch and show you. So launch a server. So backend போட்டுக்கலாம். backend static deployment ன்னு போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம என்ன மிஷின் எடுக்க போகிறோம், உபுண்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஃப்ரீ டயரான்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுவுமே ஃப்ரீ டயராக பார்த்துக்கோங்க. ஒரு க்ரீ பேர் வந்து ஜென்ரேட் பண்ணும். கீப் இட் .pbkன்னு சொல்லி வச்சு க்ரியேட் க்ரீ பேரு. இது கீ பேருக்கு ஒரு வேல்யூ. மேபி ஐ வில் கிவ் இட் ஆஸ் AWS demo கீ அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். இது பேசிக்காக சாவிப்பா. ஓகேவா? இந்த சாவியை வச்சு தான் நம்மளால் இந்த மிஷினை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த கீயை வந்து ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. இதில் முக்கியமாக வந்து .ppk அப்படின்னு வைக்கணும். .ppk. ஓகேவா? க்ரியேட் கீ பேர். டவுன்லோட் ஆகிடுச்சா? ஸோ திரும்பி சொல்கிறேன் பாருங்கள். ஒரு பேர் போட்டுக்கணும், உபுண்டு செலக்ட் பண்ணிக்கணும், டைப் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் வந்து ஃப்ரீ டயரில் வச்சுருக்கீங்களா பார்த்துக்கோங்க. ஓகே, இட்ஸ் கோயிங் டு கிவ் அஸ் ஃப்ரீ டயர் ஆன இந்த இடத்துல. டோன்ட் சேஞ்ச் எனி திங். இதுவும் ஃப்ரீ டயரில் இருக்கா பார்த்துக்கோங்க. ஒரு கீபேர் ஜென்ரேட் பண்ணுங்கள், க்ரியேட்டுன்னு கொடுத்து PPK. ஓகே, PPKன்னு வச்சுட்டு just give everything default, don't change anything else, just launch the instance. ஈஸியாக ஒரு 2 ஸ்டெப்ஸில் க்ரியேட் பண்ணிட்டோமா, சர்வர் பாருங்கள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ when you go to instance, see our backend static deployment server is running right now. ஸோ நேற்றுக்கு இதில் பார்த்திங்கன்னா நம்ம பில்லிங் செட்டப் மட்டும் பண்ணியிருப்போம், அவ்வளோதான் எக்ஸ்ட்ரா. ஸோ இன்றைக்கி நான் திரும்பி உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் நம்ம பண்ணது எல்லாமே. ஓகே, after completing our backend deployment, I also recall front end. ஓகே, ஸோ ரெண்டு பண்ணிவிட்டு வில் கோ டு S3 முடிச்சோடனே டாக்கர் செட்டப்ஸ் எல்லாமே பண்ணிடலாம் இன்றைக்கி. ஸோ நாளிலேருந்து வில் ஸ்டார்ட் ரைட்டிங் டாக்கர் ஃபைல் அண்ட் வில் ஸ்டார்ட் டிப்ளாயிங் அவர் அப்ளிகேஷன் ஆஸ் டாக்கர். ஓகே, கண்டெய்னரைஸ் பண்ணி எப்படி டிப்ளாய் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு see now it's running ஸ்டேட்டஸில் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே போனீங்கன்னா இவ்வளோ பப்ளிக் ஐபி ப்ரைவேட் ஐபி எல்லாமே இருக்கும். ஜஸ்ட் கனெக்ட்னு கொடுங்க. இதை கனெக்ட் பண்ணுறதுக்கான டூல் தான் புட்டி. ஓகேவா? புட்டி வச்சும் கனெக்ட் பண்ணிக்கலாம், புட்டி இல்லாமல் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? யூ கேன் யூஸ் புட்டி ஆர் நாட், லைக் யூ கேன் ஆல்சோ யூஸ் வித்தவுட் யூஸிங் புட்டி ஆல்சோ. யூ கேன் ஜஸ்ட் கிவ் திஸ் கனெக்ட் பட்டன் கொடுத்தீங்கன்னா கனெக்ட் ஆகிடும். புட்டி இருக்கணும்னு இல்லை, ஜஸ்ட் ட்ரை டு கிவ் இட் லைக் திஸ் கனெக்ட். ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கிளியர் இட். ஸோ எல்எஸ் போடுறேன். சி எதுவுமே இல்லை. ஸோ பேசிக்காக வந்து ஒரு ஃப்ரெஷ் இன்ஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? ஒரு ஃப்ரெஷ் லைக் ஒரு சர்வர் வந்து நம்மகிட்ட இருக்குது. இப்போ எப்படி நம்ம ஒரு லேப்டாப் வாங்குற மாதிரி நம்மகிட்ட ஒரு சர்வர் இருக்குது. அதில் எதுவுமே இன்ஸ்டால்டு கிடையாது. ஓகேவா? ஒரு நிமிஷம், வெல்கம் பேக்.
ஓகே, சர்வர் க்ரியேட் பண்ணுற வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? இதுதான் பேஸாக இருக்க போது. ஏன்னா ரெண்டு சர்வீஸில் ஆல்ரெடி நம்ம ஒரு சர்வீஸ் பார்த்துட்டோம். சரி, எல்லாருக்கும் கிளியரா சர்வர் க்ரியேட் பண்ணுறதுல? திரும்பி யாருக்கா சொல்லணுமா? வெறும் 4 செட்டிங்ஸ் தான். ஜஸ்ட்டு லான்ச் இன்ஸ்டன்ஸ்னு கொடுத்தோம், அதில் போய் பேர் வச்சோம். ஓகேவா? இன்கேஸ் கீப்பேர் கூட ஜென்ரேட் பண்ணால் பரவாயில்லப்பா. ஓகேவா? ஸோ நான் திரும்பி ஒரு வாட்டி உங்களுக்காக ஷோ பண்ணுறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணோன்னே EC2ன்னு டைப் பண்ணோம். கொஞ்சம் சிம்பிளராக சொல்கிறேன், மேபியே கொஞ்சம் முன்னாடி வாட்டி நான் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக சொன்ன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் பேசிக். நம்ம இதில் 2 சர்வீஸ் தான் கவர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சர்வீஸ் நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டிங்கன்னா இதில் நீங்கள் எல்லாமே பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து நம்ம பண்ண போகிற டாக்கர் பேஸ்ட் அப்ரோச்சுக்குமே இந்த EC2 தான் முக்கியமான சர்வீஸ். ஓகேவா? ஸோ இந்த சர்ச்சில் போய் EC2ன்னு டைப் பண்ணுங்கள். சிம்பிள் தான். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டேஷ்போர்டு வந்துடும். இதில் இன்ஸ்டன்ஸ்ன்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல லான்ச் இன்ஸ்டன்ஸ்னு ஒரு பட்டன் இருக்கும். ஜஸ்ட் கிவ் லான்ச் இன்ஸ்டன்ஸ். எந்த செட்டிங்கும் சேஞ்ச் பண்ண வேணாம், ஜஸ்ட்டு ஒரு பேர் மட்டும் வச்சுக்கோங்க. ஐம் கீப்பிங் இட் அஸ் ஜஸ்ட் அகெயின். ஓகேவா? ஜஸ்ட் செலக்ட் த OS பார்ட். இந்த இடத்துல பாருங்கள், உபுண்டு சூஸ் பண்ணிக்கோங்க, நாட் த விண்டோஸு. நம்மளுக்கு உபுண்டு தான் வேணும். ஓகே, ஜஸ்ட் செக் இங்கே ஃப்ரீ டயர்னு இருக்கா மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ தட் பில்லிங் எதுவுமே நம்மளுக்கு வராது. அதே மாதிரி இங்கேயும் ஃப்ரீ டயர்னு இருக்கா மட்டும் பார்த்துக்கோங்க. டோன்ட் சேஞ்ச் எனி திங் எல்ஸ். ஜஸ்ட் கிவ் லான்ச். இட்ஸ் கோயிங் டு ஆஸ்க் யூ ஜஸ்ட் கிரியேட் அ கீப்பேர்னு. கீப்பேர் ஜென்ரேட் பண்ணிக்கோங்க, ஆர் எல்ஸ் ப்ரொசீட் வித்தவுட் கீப்பேர் இஸ் ஆல்சோ ஓகே, நோ இஷ்யூஸ். ஓகே, ஜஸ்ட் லான்ச் இட். யூ ஹவ் சக்ஸஸ்ஃபுல்லி லான்ச்ட் இட். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும், தனி விண்டோக்கு போயிடும். ஸோ இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குது பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் லான்ச் பண்ணுற ரீஜனை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மேபி நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணால் நார்த் வெர்ஜினியாவுக்கு போயிடும். ஸோ அங்கே வந்து எந்த இன்ஸ்டன்ஸும் இல்லைன்னு காட்டும். ஆனால் நீங்கள் போன தடவை வந்து பார்த்தீங்கன்னா மும்பை ரீஜனில் போய் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க, அது அப்படியே ஆன்லேயே இருக்கும். ஓகேவா? ஸோ அது மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க எந்த ரீஜன் சொல்லிவிட்டு. ஸோ ரன்னிங்னு வந்துருச்சா, இந்த பச்சை கலரில் வந்தோடனே இந்த கனெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, கனெக்ட்னு ஆப்ஷன் இருக்குல்ல, கனெக்ட்னு கொடுங்க, அவ்வளோதான் போதும். ஸோ உங்களுக்கு டெஸ்ட்டுன்ற ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் ஒரு சர்வருக்குள்ளே கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. கிளியரா? யாருக்கும் டவுட் இருக்கக்கூடாது. ஏன்னா இதுதான் வந்து பேசிக் ரிக்குவயர்மெண்ட் ஃபார் அவர் இன்றைக்கி கிளாஸ் இல்லை, நேத்தி கிளாஸும் சரி, அடுத்த வரப்போகிற 2 நாள் கிளாஸுக்கும் இந்த ஒரு சர்வீஸ் நீங்கள் நிச்சயமாக லான்ச் பண்ண கற்றுக்கணும். ஓகேவா? ஓகே, ஸோ நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ண சர்வரே எடுத்துக்கிறேன். ஓகே, அண்ட் ஃபைனலாக முக்கியமாக ப்ராக்டிஸ் பண்ணி முடித்தோடனே ஸ்டாப் பண்ணிடணும். ஓகேவா? டெர்மினேட் பண்ணிடணும். டெர்மினேட் பண்ண மறக்கக்கூடாது, இல்லைனா பில் விழும். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நம்ம சர்வர் லான்ச் பண்ணியாச்சு. ஸோ இன்னையோட ஓகே, if you are not as familiar with putty also, it's not okay, just leave putty. Okay, so in your structure enna pannirnom, back end code. We'll take a back end code first. ஸோ இதுதான் நம்ம பேக் அண்ட் கோட். கரெக்டாக? ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம டேட்டா பேஸை ஆல்ரெடி டிப்ளாய் பண்ணிட்டோம். புரியுதுங்களா? ஸோ யாருக்குமே டவுட் வரக்கூடாது. நம்ம டேட்டா பேஸை டிப்ளாய் பண்ணிட்டோமா, டிப்ளாய் பண்ணலையா, அந்த மாதிரி உங்களுக்கு டவுட் வரக்கூடாது. நம்ம டேட்டா பேஸை எதில்ப்பா டிப்ளாய் பண்ணோம்? neon.db. சூப்பர். neon.dbயில் நம்ம ஆல்ரெடி டிப்ளாய் பண்ணியாச்சு. ஸோ ஏன்னா நம்ம இப்போ பேக்கெண்டை மட்டும்தான் டிப்ளாய் பண்ண போகிறோம். டேட்டா பேஸ் ஆல்ரெடி டிப்ளாய். ஓகே, சரி, ஓகே. இஃப் யூ வாண்ட் டு கன்ஃபார்ம் இட், யூ கேன் செக் இட் இன் யுவர் ENV. இந்த இடத்துல லிங்க் வந்திருக்கும் பாருங்கள், லைவ் லிங்க் இது. ஓகே, ஓகே. ஸோ நம்ம ஆர்த் ப்ராஜெக்ட்லனா மேபி வில் ஹோஸ்ட் அவர் ஃபுட் ஸ்டோர் வெப்சைட்டை. ஃபுட் ஸ்டோரோட எண்ட் பாயிண்ட் வந்து டிப்ளாய் பண்ணிக்கலாம். அதில் வந்து என்ன எண்ட் பாயிண்ட் இருக்குன்னா, டெஸ்ட்டுன்னு ஒரு எண்ட் பாயிண்ட் இருக்குது.
பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டுன்னு ஒரு எண்ட் பாயிண்ட் இருக்குது. ஸோ மீதி எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஓகே, ஜஸ்ட் இந்த எண்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஓகே, ஓகே. ஸோ என்னென்னா லைக் இப்போ வந்து இதை கோடை எடுத்துக்கலாம். மேபி இதை தனியாக வந்து கிட்டில் புஷ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ தட் நான் நேற்றுக்கு பண்ண மாதிரி உங்களுக்கு ஃபோல்டர்ஸ்குள்ளே ஃபோல்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய வரும். ஸோ அது உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸோ தட் ஐ ட்ரை டு initialize a GitHub repository for this. I'm going to initialize a Git repository. I'm going to add everything into staging area. Oh, okay. See, இங்கே என்ன பிரச்சனை பார்த்தீங்களா? இட்ஸ் ஆடிங் நோட் மாடியூல்ஸ். நோட் மாடியூல்ஸ் நம்ம சர்வருக்கு போகணுமா? நோல எப்படி அவாய்ட் பண்ணுறது? .git. சூப்பர். .git ignore file. Okay, just add /node_module. இந்த பார்த்தீங்களா லைக் ஒயிட் கலர்லேருந்து ஒரு ஆஷ் கலராக மாறிடுச்சு. அண்ட் ஆல்சோ த env, பட் ஃபார் மேக்கிங் இட் சிம்பிளிசிட்டி ஐ எம் புஷிங் env ஆல்சோ. ஓகே, நான் சொல்கிறேன் env எப்படி வந்து சர்வரில் போடணும்னு சொல்லிட்டு. ரைட் நோ டு மேக் இட் நாட் மேக்கிங் இட் ஸோ காம்ப்ளிகேட்டட், ஐ ஜஸ்ட் ஆட் env. ஓகே, பட் பேசிக்லி யூ வில் நாட் ஆட் env. நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்வர்லெஸ்க்கு எங்கே கொடுப்பீங்க, காப்பி பண்ணி ஒரு டேப் கொடுத்துருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? env மட்டும் போடுறதுக்கு கோடில் இருக்காது, தனியாக இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அது எப்படி பண்ணணும்னு நான் சொல்கிறேன். அதை நான் இப்போ பண்ணேன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். ஓகே, சின்ன கோடு தான் அது, பட் ஆனால் நான் இதை இப்போ சொல்லலை, நான் கடைசியாக சொல்கிறேன். ஓகே, ரைட் நோ ஐ வில் புஷ் இட், பட் திஸ் இஸ் நாட் த வே டு டூ இட். ஓகே, இட்ஸ் ஓகே. நான் திரும்பி வந்து ஒரே ஒரு வாட்டி ஐ எம் டெலிட்டிங் திஸ். ஒரே நிமிஷம். இது வந்து லினக்ஸ் இல்லையா? இது ஸ்டாப் ஆகும். ஸோ நோட் மாடியூல்ஸ் அதில் போனதுனால நான் இதை ஃபஸ்ட்டு டெலீட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் க்ளோஸ் இட். ஸோ கிட் init. So I'm adding next git commit -m added code. Okay, this is going to git remote add origin and the URL. So URL வந்து எடுத்துக்கிறேன். Just create a new website. I'm just going to give it as food store backend. Okay, is going to keep it as public and in the link copy பண்ணிக்கிறேன். ஸோ இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தான், பட் இருந்தாலும் நான் ஒரு வாட்டி பொறுமையாக சொல்கிறேன். this is how you push code into your GitHub and git push -u origin master. Okay, it's going to be done. So going to do a refresh. நம்ம கோடு வந்துருச்சு. ஓகே, கிளியரா? ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இட் மே பி ஜாங்கோ கோட், இட் மே பி லைக் ஃப்ளாஸ்க்கு ஆர் ஆங்குலர் ஆர் வாட் எவர் கோட் யூ ஆர் கோயிங் டு டிப்ளாய் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் இஸ் யூ ஹவ் டு ரன் யுவர் கோட் லோக்கலி. ஓகேவா? கிட்டில் புஷ் பண்ணிக்கோங்க, பட் ஆனால் ஃபஸ்ட்டு அந்த கோடை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது லோக்கலாக அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அது தெரிஞ்சாலே டிப்ளாய்மெண்ட் இஸ் ஆல்மோஸ்ட் ஓவர்.
ஓகேவா? ஸோ எப்படி வந்து இந்த கோடை ஸ்டார்ட் பண்ணுறதுனா, நம்மளுக்கு தெரியலன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு அந்த package.jsonல போய் பாருங்கள் ஏதாவது ஸ்கிரிப்ட் ஃபைல்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு. எஸ், நம்ம ஸ்கிரிப்ட் ஃபைலில் என்ன பார்த்துருக்கோம், ஸ்டார்ட்ன்றது போட்டிருக்கோம். ஸோ அப்போ வந்து npm run start கிளிக் பண்ணி பார்த்தோன்னா எஸ், இட்ஸ் கோயிங் டு ஸ்டார்ட் அவர் சர்வர். ஸோ என்ன என் பாயிண்ட்ஸ் இருக்குது, ஜஸ்ட் இன்கேஸ் வேறு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள், யுவர் கிளாஸஸ் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் ஃபியூ மோர் டேஸ். ஓகே, ஸோ அப்போ வந்து நம்ம ரியாக்ட், நோட், எக்ஸ்பிரஸ் எல்லாமே திரும்பி பார்க்கலாம். ஜஸ்ட் இப்போதைக்கு டிப்ளாய்மெண்ட்ஸ் மட்டும் பாருங்கள். ஓகே, ஜஸ்ட் இப்போதைக்கு ஒரு என் பாயிண்ட் ஸ்லாஷ் டெஸ்ட்டுன்னு இருக்குது. இதோட போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி 3007. ஓகே, லோக்கல் ஹோஸ்ட் 3007/test. சி அவர் ஏபிஐ இஸ் ஒர்க்கிங்கா, கிளியரா? லோக்கலாக எப்படி ரன் பண்ணுறேன்னு பார்த்துட்டோம். ஆனால் வந்து ஒரு மைண்ட் மேப் வந்து போடுங்க ஃபஸ்ட்டு. இதே தான், லைக் மேபி ஐல் ட்ரா இட் அகைன், நோ இஷ்யூஸ். ஸோ இது வந்து நம்ம சர்வரு. சரி, நம்ம லேப்டாப்பில் வந்து என்ன இருக்குது, ஓஎஸ் இருக்குது. ஓஎஸ் என்னது, விண்டோஸ், கரெக்டாக? இந்த விண்டோஸை தவிர்த்து, ரேம் ரோமை தவிர்த்து நம்மளுக்கு என்னெல்லாம் தேவைப்பா நம்ம கோட் ரன் பண்ணுறதுக்கு, நம்ம பேக் அண்ட் கோட் ரன் பண்ணுறதுக்கு? நோட். ஓகே, சூப்பர். நோடு, npm, சூப்பர், npm, தட்ஸ் ஆல் ரைட். ஸோ நோட் அண்ட் npm. ஸோ நம்மளுக்கு வந்து நம்ம கோடு வேணும். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வி ரிக்வயர்ட் அவர் கோடுக்கு மேலே நோடு வேணும், நோடுக்கு மேலே npm வேணும், கரெக்டாக? இதெல்லாம் தான் ப்ரீ ரிக்வெஸ்ட். ஸோ சேம் விஷயம். ஸோ ஹார்ட்வேர் வந்து நம்ம லேப்டாப் தான். ஸோ ஹார்ட்வேர் வந்து இப்போதைக்கு நான் லேப்டாப் வச்சுருக்கேன், மென்ஷனிங் இட் ஆஸ் லேப்டாப். ஸோ சேம் விஷயம் we are going to do it with our AWS. சேம் தான், சேம் going to copy paste, duplicate it. இங்கே வந்து நம்ம ஹார்ட்வேர் என்னது, சர்வர். அதான் சர்வர் பேசிக்காக வந்து EC2. ஓகே, ஓஎஸ் வந்து என்ன டிஸ்ட்ரிபியூஷன் போட்டிருக்கோம், லினக்ஸில் உபுண்டு. அதுக்கு மேலே நம்ம கோடு வேணும், கோடுக்கு மேலே நோடு வேணும், நோடுக்கு மேலே பார்த்தீங்கன்னா npm வேணும். ஆனால் நம்ம கோடை எங்கேருந்து எடுத்துகிட்டு வரோம்ப்பா, நல்லா யோசிச்சு சொல்லுங்கள். கோடு எங்கேருந்து புல் பண்ணுறோம், git clone பண்ணுறோம். கிட் க்ளோன் பண்ணோம். அப்போ கிட்டு இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், கரெக்டாக? கிட் கமாண்ட்ஸ் ரன் பண்ணுறதுக்கு we have to also install git. So this is all going to be the requirement of our இது மேனுவல் டிப்ளாய்மெண்ட்டுக்கு we all require this one. ஸோ நம்ம மிஷின் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். உபுண்டு மிஷினில் ஒரு சர்வரை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்கான எல்லா டீட்டெயில்ஸும் கிடச்சிச்சு, கனெக்ட்டும் பண்ணிட்டோம். கரெக்டாக கனெக்ட் பண்ணி we also have our connection. ஓகே, ஸோ இதான் நம்ம மிஷின். ஓகே, அப்போ இது ரெண்டும் டன்னு. நெக்ஸ்ட் வந்து கிட்டு பாருங்கள், நெக்ஸ்ட் வந்து கிட்டை பாருங்கள். ஸோ git -v, சூப்பர், git இஸ் ஆல்ரெடி இன்ஸ்டால்டு. நெக்ஸ்ட்டு நோடு பாருங்கள். ஓகே, node is not found. Just put js in ubuntu. Okay, just go to this DigitalOcean, sudo apt install node. Yeah, but try to update it. So update your app repository. ஸோ இது பேசிக்காக என்ன கமாண்ட்னா, நம்ம ரெபாசிட்ரி வந்து இல்லையா உண்டில் இட் வில் அப்டேட் எவ்ரி திங். ஆஃப்டர் தஸ் ஜஸ்ட் கோ இன்ஸ்டால் யுவர் பேக்கேஜ். ஸோ sudo apt install is the command and the package name is in node. Okay, so paste it. It will ask yes. டன்னா. ஸோ அதுக்கப்புறம் ஜஸ்ட் செக் node -v. see successfully we have installed our node. Okay, next we have to install like npm -v போடலாம். see we are not able to get it. ஸோ என்னன்னா we'll again install it. sudo apt install npm. எஸ்ன்னு கேட்கும். எஸ்
just it will take a couple of minutes guys அவ்வளோதான். ஆக்சுவலாக நீங்கள் லோக்கலாக இன்ஸ்டால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நோட் இன்ஸ்டால் பண்ணும்போதே NVM என்ன பண்ணுவோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் லாட் ஆஃப் இது நோட் இன்ஸ்டாலர் இருக்கும் ஓகேவா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது தெரியுதா, ஸோ NVM இருக்குது, FVM இந்த மாதிரி நிறைய இருக்குது ஓகேவா. ஸோ இதில் இது வந்து வந்துடும் ஆக்சுவலாக டிஃபால்ட்டாக இட் இன்ஸ்டால் யுவர் NPM ஆல்சோ, இட் இன்ஸ்டால் யுவர் NPM. பட் ஆனால் இப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது உபுண்டுவில் பண்ணும்போது பேசிக்கா இது வராது, லைக் என்ன வராதுன்னா NPM மட்டும் வராது. ஸோ அதனால் அதை தனியாக இன்ஸ்டால் பண்ணுறோம் அவ்வளோதான். ஓகே சி இட்ஸ் டன்னு. இப்போ நம்ம npm-v போட்டோம் அப்படின்னா see we are able to get everything. So I'll just do a clear screen, so show you guys like everything is done ன்னு சொல்லிட்டு. So git installed, அதுக்கப்புறம் node-v, node is also installed, npm-v. okay, so I'll also put you the commands, maybe யாரா ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ட்ரை பண்ணுங்க. okay, this is the first command. Next is this command. Third வந்து clear-ஆ? ஐயோ சாரி, இட்ஸ் நாட் லைக் எடிட் பண்ண முடியாதா? தேர்ட் கமாண்ட் வந்து அப்படி கிடையாது, npm. ஓகே சாரி, டைப் எரர் ஆயிடுச்சு. ஓகே, இந்த 3 கமாண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணினா எவ்ரிதிங் வில் பி இன்ஸ்டால். ஓகே, அவர் ப்ரீரிக்வெஸ்ட் இஸ் ஓவர். ஸோ என்ன பண்ணணும்னா இப்போ ஜஸ்ட் கோ take your code from your GitHub. This is our code la. So go take copy it, just go to your server, just do a git clone, paste it. See it's going to clone everything. Done. See in the folder kulla vandu just do like ls போட்டு பாத்தீங்கன்னா you'll be able to see your backend. So என்ன பண்ணலாம், cd food store so ls போட்டு பார்க்குறேன். so I'm just going to change it cd food store backend. see I'm going to that folder, இதுக்குள்ளே ls போடுறேன். தெரியுதா, நம்ம கோட் எல்லாமே இருக்குது பாருங்கள். ஸோ கண்ட்ரோலர், index.js, package.js எல்லாமே இருக்குது தெரியுதா. சரி இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், நம்ம எப்படி லோக்கலில் ஸ்டார்ட் பண்ணணும், யாருக்கா ஞாபகம் இருக்கா? என்ன npm run start கரெக்டாக, ஆர் npm start போட்டோ சேம். ஸோ நம்ம வந்து npm. ஸோ இது பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், நல்லா பாருங்கள், we have to install all the packages. ஓகே, npm i போட்டிங்கன்னா இன்ஸ்டால், இல்லை npm install. it's going to install all our packages. npm run start. So it's going to start, so our app running up. So நம்ம ஒரு சர்வர் ஆக்சஸ் பண்ணோம், என்ன பண்ணணும், we have to take the public IP. just go take என்ன போர்ட் நம்பர் கொடுத்தோம், 3.3. see we will not be able to access it. see still we are not able to access it. ஏன்னா நான் சொல்லியிருக்கேன் everything is so secured in AWS, there is something called security groups. ஓகே, ஸோ இப்போ நம்ம ரன் ஆகிட்டு தான் இருக்குது, ஆனாலும் நம்மளால் பார்க்க முடியல. ஏன்னா ஸோ you have to go to securities, go to something called inbound and outbound rulesன்னு இருக்கும். outbound ரூல்ஸ்னால் ஒன்றும் இல்லை, நம்ம சர்வர்லேருந்து ஒரு ஏபிஐ காலோ இல்லை ஒரு கூகுள் ரிக்வஸ்ட்டோ ஏதோ ஒன்று பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, அது பேர் அவுட்பவுண்ட் ரிக்வஸ்ட்னு சொல்லுவாங்க. இன்பவுண்ட்னா வெளியிலேருந்து வரக்கூடிய ரிக்வஸ்ட் எதெல்லாம் வந்து நம்ம அலோவ் பண்ணலாம் அப்படின்றது தான். செக்யூரிட்டி குரூப்னா ஒன்றும் இல்லைப்பா, ஒரு செக்யூரிட்டி கார்டு மாதிரி. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம சர்வர் இருக்கா,
சர்வர் சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி கார்டு மாதிரி இது. இதுக்குள்ளே யார் வரணும் அப்படின்னாலும், ஏன்னா இது ஒரு சர்வர், ஒரு மிஷின் தானே. ஸோ இங்கேருந்து நீங்கள் ஒரு கூகுள் சர்ச்சோ ஏதோ ஒன்று பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். இங்கே டேரெக்டாக நீங்கள் வந்து வெளியே உங்கள் ஐபியை எக்ஸ்போஸ் பண்ணி பண்ண முடியாது. அப்படி பண்ணலாம் பேசிக்காக. பட் ஆனால் என்னன்னா, இதுக்கு நடுவில் வந்து ஒரு குரூப் இருக்கும். ஓகே, அதுதான் வந்து செக்யூரிட்டி குரூப். ஸோ செக்யூரிட்டி குரூப்பு இங்கேருந்து தான் நம்ம வந்து இதுதான் வந்து ப்ரொடெக்ஷன். அதேமாதிரி யாராவது உள்ளே வரனாலும் இந்த செக்யூரிட்டி குரூப் கிட்ட கேட்டு தான் இருந்த ஆக்சஸ் இருந்தால் தான் நம்மளால் சர்வருக்குள்ளே வர முடியும். ஸோ வெளியே வர்றது என்னது? இட்ஸ் கால்ட் அவுட் பவுண்ட். ஓகே, உள்ளே வர்றது இட்ஸ் கால்ட் இன்பவுண்ட். அவ்வளோதான். அப்போ நம்ம இப்போ எந்த ரூலை வந்து சேஞ்ச் பண்ணணும்? இன்பவுண்டா அவுட் பவுண்டா? நம்ம போர்ட் 3000 ஆக்சஸ் பண்ண முடியலப்பா. நீபடி we're not able to access it. You have to change the inbound rules. சூப்பர். ஏன்னா வெளியிலேருந்து தான் நம்ம அந்த போர்ட்டை வந்து ஆக்சஸ் பண்ண பார்க்குறோம். then we have to go change the inbound rules. okay, so we'll go to the inbound rules. ஸோ எப்படி சேஞ்ச் பண்ணோன்னா, just go click your security groups and go click your group ID. இங்கே பார்த்தீங்கன்னா 2 இருக்கும், inbound and outbound. நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டிய இன்பவுண்ட் ரூல்ஸ். ஜஸ்ட் சேஞ்ச் எடிட்டு. ஸோ ஆடு. ஆக்சுவலாக ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு போர்ட்டுக்கு மட்டும் ஆக்சஸ் கொடுக்கலாம். பட் ஆனால் நான் இப்போ எல்லா போர்ட்டுக்கும் ஆக்சஸ் கொடுக்குறேன். ஆல் டிராஃபிக் டு ஆல் போர்ட்ஸ். ஓகேவா? பட் ஆனால் நம்மளுக்கு ஆக்சுவலாக வந்து ப்ரொடக்ஷனுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, யூ ஹவ் டு கிவ் த சிங்கிள் போர்ட். என்ன போர்ட் நம்மளுக்கு ஆக்சுவலாக ஆக்சஸ் கொடுக்கணும்? 3007. ஓகே, ஸோ யூ ஹவ் டு ஸ்பெசிஃபை இட். பட் இப்போதைக்கு நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு நான் கொடுக்குறேன். ஜஸ்ட் கோயிங் டு சேவ் இட். So that's all done. We'll do a refresh. Still we'll get this because default route la edhume illa. Test ku polam. Oh, still yeah. Nice. Port number correct ah varukku. Sendana. Maybe I'll check the code once. நம்ம லோக்கலா ரன் பண்றதால இது வரலையா? Maybe I'm going into different server. Maybe back and static deployment. Oh, so sorry guys. நான் எதில் இருக்குன்னு தெரியல. மேபி ஐம் ஸ்க்ளான் ஃபிளிக் நினைக்கிறேன். ஸோ ஒரு வாட்டி நான் திரும்பி வந்து ஒரு வாட்டி இந்த கோடுக்கு போகலாம். go this, connect it. I'll close everything once. Maybe I think வேறு ஒரு விண்டோஸில் இருக்குன்னு நினைக்கிறேன். DNS இதில் தான் இருக்கேன். So we'll do clear. I think அது வேறு சர்வர் நினைக்கிறேன். I'm not sure. Maybe we'll do it here also. 2 lines தானே. Good store.
backend ls we have our code. So I'll just do npm I here. So npm I, npm run start. It's going to start our server. இதுதான் நம்ம IP கரெக்டாக. சரி, நம்ம வேறு ஏதோ IP வச்சு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். We'll put it like 3007/test. ஓகே, இதோட செக்யூரிட்டி குரூப்ஸ் வந்து இது பண்ணிடலாம். Go to the security groups. See, இன்னும் still we are not enabling it. So enable பண்ணிடலாம். Go to security group ID. Inboundல just edit it. Add a rule. Add all ports. Or else you can give custom TCP to 3007. Okay, that's also the same. For production you have to go with like, now just do a refresh. See, it's getting work. Clear? Maybe அது வேறு சர்வரோட IP எடுத்துகிட்டு நம்ம ட்ரை பண்ணிட்டோம். My bad. Okay, சரி, ஓகே கைஸ், கிளியரா? ஸோ ஒரே வாட்டி ரீகால் பண்ணுறேன். ஸோ எப்பயுமே நான் சொல்லியிருக்கேன், பப்ளிக் ஐபி வச்சு மட்டும்தான் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும் சர்வரை. ஸோ 2 ஐபி இருக்குது. நான் ப்ரைவேட் ஐபி வச்சு எப்படி ஆக்சஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். பட் அது இன்னும் கொஞ்சம் இதுவாக இருக்கும். பட் நோ ட்ரை டு ஆக்சஸ் இட் வித் பப்ளிக் ஐபி. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நான் சர்வர் ஸ்டார்ட் பண்ணுற 2 வாட்டி சொல்லிட்டேன். இன்னுமே டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் திரும்பி கூட சொல்ல ரெடி. ஓகே, பட் அதுதான் ரொம்ப ரொம்ப பேசிக் ரிக்குயர்மெண்ட். ஓகே, அது ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கிட்டப்பில் போய் கோடு போட்டோம். கிட்டப்பில் கோடை புஷ் பண்ணோம். நம்ம கோடிங் இருக்குது கிட்டப்பில். ஜஸ்ட்டு கமாண்ட்ஸ் என்னென்ன பண்ணோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கமாண்ட்ஸ் கூட சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து git clone கமாண்ட், git clone URL. ஓகே, ரெப்பாசிட்டரி URL. இதான் வந்து ஃபஸ்ட் கமாண்டு. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சாட்லேயே ஆல்ரெடி போட்டிருக்கேன். மேபி லைக் திஸ். இதான் வந்து கமாண்ட்ஸ் டு அப்டேட், லைக் sudo apt update is basically to update our repository லினக்ஸில். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு தேவையானது என்ன, நோட் அண்ட் npm இன்ஸ்டால் பண்ணணும். நோட் அண்ட் npm இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ ஆல்மோஸ்ட் we have done all this. ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம வந்து என்ன பண்ணோம், npm I to install all the packages. அதுக்கப்புறம் npm run start. ஓகே, இது ரெண்டும் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ட்ரை டு கோ cd. ஓகே, cd கமாண்ட் போட்டு ஜஸ்ட் ட்ரை டு நேவிகேட் டு த ஃபோல்டர். கிளியரா? ஒரு தம்ஸ் அப். இதில் ஏதாவது டவுட் இருக்கா? இதுதான் நம்ம பண்ண ஸ்டெப்ஸ். ஓகே, மேபி டேக் அ ஸ்க்ரீன்ஷாட் இஃப் யூ கைஸ் வாண்ட். அண்ட் ஃபைனலாக செக்யூரிட்டி குரூப்ஸில் போயிட்டு இன்பவுண்ட் ரூல்ஸில். ஸோ இன்பவுண்ட் ரூல்ஸில் ஒரு நிமிஷம், மேபி ஐ ஹைலைட் திஸ். இன்பவுண்ட் ரூல்ஸில் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணோம். ஓகே, இதில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்மளால் அந்த போர்ட்டை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும் வெளியிலேருந்து. ஓகேல? ஓகே, வில் கோ டு நெக்ஸ்ட். இது ஓகே, நெக்ஸ்ட் இது சர்வீஸ் கிளியர்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நம்ம வெப் ஆப் பண்ணிட்டோம். வெப் ஆப் நேற்றுக்கு பண்ணோம், ரியாக்ட் அப்ளிகேஷன். த சேம் வே, ஜஸ்ட் த சேம் வே. மேபி ஐ வில் ஷோ யூ. ஏன்னா 2 செகண்ட்ஸ் கூட ஆக போகிறதில்ல. மேபி நேற்று கிளாஸ் நிறைய பேர் அட்டன் பண்ணலான்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் 10th 17 இருக்குது. ஓகே, ஸோ ஐ வில் கோ டு த சேம் ரெப்போ. AWS டெமோ இந்த ரெப்போவில் இருக்கும். ஸோ இது பப்ளிக்காக தான் இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நான் இது ஜஸ்ட் ஒரு வீட் அப்ளிகேஷன் தான். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 𝐕config.jsன்னு ஒரு ஃபைல் இருக்கும். நான் இங்கே போட்டிருக்க கோடு உங்கள் 𝐕config இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒர்க்கே ஆகாது. நீங்கள் என்ன தான் ட்ரை பண்ணாலும். ஓகே, புரிஞ்சுக்கோங்க. இதை மட்டும் காப்பி பண்ணி ஜஸ்ட் ட்ரை டு பேஸ்ட் இட் இன் யுவர் 𝐕config. ஸோ இட்ஸ் ஃபார் பண்ட்லர் வந்து நீங்கள் வெப் பேக் யூஸ் பண்ணாலும் சரி, பார்சல் யூஸ் பண்ணாலும் there will be no problem. when you are using வீட்டு இந்த கான்ஃபிக் வந்து இருக்கும். ஓகேவா? அதில் யூஸ் போலிங் ட்ரூ வந்து இருக்கணும், இருந்தால் தான் வரும். ஓகே, அது மட்டும் பார்த்துக்கோங்க. மீதி எல்லாம் சேம் தான், எந்த சேஞ்சஸ் இல்லை. நீங்கள் கோட் எப்படி வேணால் வச்சுக்கலாம், என்ன ஃபார்மேட்டில் வேணால் வச்சுக்கலாம். ஐ ஜஸ்ட் கோயிங் டு காப்பி இட் த சேம் ஃபார்மேட். ஆல்ரெடி இதெல்லாம் பண்ணியாச்சு. ஜஸ்ட் கோயிங் டு கிவ் இட் இன் த சேம் ஃபார்மேட்.
அண்ட் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, இப்போ யாராவது இமேஜின் பண்ணுங்கள், இல்லை ஜஸ்ட் யோசிச்சு மட்டும் பாருங்கள். இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணணும், இல்லை நான் வேறு ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறேன். ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கேன்சல் இட். இப்போ என்னப்பா ஆகும்? எனிபடி? இப்போ என்னால் ஆக்சஸ் பண்ண முடியுமா ஏபிஐ? ஜஸ்ட் டூ ரீஃப்ரெஷ். நோல. பட் ஆக்சுவலி ஐ வாண்ட் டு யூஸ் மை டெர்மினல், பட் என்னோடய பேக்ரவுண்டில் வந்து ரன் பண்ணணும் என் கூட. அது எப்படிப்பா பண்ணுறது? அது நான் சொல்லித்தரேன். ஸோ தட் இஸ் கால்டு PM2ன்னு ஒன்று இருக்குது. தட் இஸ் சம்திங் கால்டு பேக்கேஜ் மேனேஜர். ஓகேவா? ஸோ வந்து சம்திங் கால்டு PM2. ஸோ PM2 இன் உபுண்டுன்னு போடுங்க. I used to always follow DigitalOcean. Okay. So PM2 வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. Okay. So you're going to install PM2 and just going to give PM2 start your index.js or something like that. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டெர்மினலில் யூஸ் பண்ணாலும் சரி, பேக்ரவுண்டில் வந்து உங்கள் இதை வந்து ரன் பண்ணும். புரியுதுங்களா? திஸ் ஆஃப் யூ டூ இட். ஸோ அது நான் காட்டுறேன். பட் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரண்ட் ஹேண்டை திரும்பி ஒரு தடவை பார்த்துட்டு அப்புறம் இன்றைக்கி S3 வந்து கம்ப்ளீட்டாக கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு சர்வீஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பிஃபோர் தட் ஐ ஜஸ்ட் கம் டு த மெயின். இது நான் இது எப்படி பண்ணுன்னு சொல்கிறேன், PM2 எப்படி யூஸ் பண்ணுன்னு சொல்லி தரேன். பட் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் ஹேண்ட் ஒரு வாட்டி பார்த்துடலாம். ஜஸ்ட் கோயிங் டு பேஸ்ட் இட். ஸோ கிட் க்ளோனு, இட்ஸ் கோயிங் டு க்ளோன் எவ்ரி திங். ஸோ இப்போ நீங்கள் எல்எஸ் போட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு இருக்கும், பேக் ஹேண்ட் இருக்கும், ஃப்ரண்ட் ஹேண்ட் இருக்கும். நம்ம எதுக்குள்ளே போகணும்? CD AWS டெமோ. கிளியரா? AWS டெமோ. ஸோ இதுக்குள்ளே நம்ம திரும்பி எல்எஸ் போட்டு பார்த்தா நம்ம எல்லா கோடும் இருக்குது, தெரியுதா? index.html, all your package.json, everything is there. Okay, done. Next we have to give npm i. ஏன்னா இப்படி தானே நம்ம பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ npm i. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? வி ஹவ் டு ரன் இட். எப்படி ரன் பண்ணணும் நம்ம வீட் அப்ளிகேஷனை? npm run dev. சூப்பர், npm run dev. npm run dev. Okay, maybe like this. See, it's going to run. So again we'll take our public IP. என்ன போர்ட்ல ரன் ஆகுது? 5173. Just go take your public IP, just put 5173. Sorry, clear? நீங்கள் ரவுட்ஸ்லாம் போட்டிருந்தீங்கன்னா நம்ம எலாஸ்டிக் ஐபி பண்ணிடணும்ல, அது கான்ஸ்டன்ட் தானே இருக்கும். ஆக்சுவலாக நான் வந்து இப்போ புது சர்வர் க்ரியேட் பண்ணதுனா இன்னும் எலாஸ்டிக் ஐபி இது பண்ணல. மேபி ஐ அசைன் இட் அண்ட் ஷோ யூ. ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நான் இந்த ஐபி வந்து சேஞ்ச் ஆகிடும்ப்பா. ஓகேவா? ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணோம்? வி அட்டாச்டு சம்திங் கால்ட் எலாஸ்டிக் ஐபி. ஸோ ஒரு இன்ஸ்டன்ஸுக்கு ஒரு எலாஸ்டிக் ஐபி ஃப்ரீ. ஓகே, ஸோ ஜஸ்ட் கோ டு எலாஸ்டிக் ஐபி. ஐ ஜஸ்ட் கிரியேட்டட் இட். ஸோ இது ஆல்ரெடி அசைன் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் வேறு இதுக்கு. ஐ வில் கிரியேட் அ நியூ எலாஸ்டிக் ஐபி. ஸோ சவுத் ரீஜன். ஸோ ஒரு புது ஐபி க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதை ஆக்ஷன் கொடுத்துட்டேன். ஜஸ்ட் கோ. ஸோ புரியுதா? ஸோ எலாஸ்டிக் ஐபிக்குள்ளே வந்தேன். எலாஸ்டிக் ஐபிலேருந்து ஜஸ்ட் அலோகேட்டட் அண்ட் எலாஸ்டிக் ஐபி க்ரியேட் பண்ணோன்னே இந்த மாதிரி வந்துருச்சு பாருங்கள். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு மிஷினோட அட்டாச் ஆகிருக்கு. இந்த நடுவில் இருக்கிறது தான் அட்டாச் ஆகலை. ஓகே, ஸோ அட்டாச் பண்ணுறதுக்கு இங்கே கேட்கும், இன்ஸ்டன்ஸ் காட்டும். நம்ம எந்த இன்ஸ்டன்ஸு பேக் அண்டு ஸ்டாட்டிக் டிப்ளாய்மெண்ட்டுன்றதுக்கு வந்து அட்டாச் பண்ணணும். ஜஸ்ட் கிவ் அசோசியேட். ஓகே, அவ்வளோதான். இட்ஸ் கோயிங் டு அட்டாச். அண்ட் இப்போ இன்ஸ்டன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேக் அண்ட் ஸ்டாட்டிக் டிப்ளாய்மெண்ட் கரெக்டாக இதில் பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் ஐபி வந்து ஒன்று அட்டாச் ஆகும்.
ஸோ இப்போ மிஷினை நீங்கள் எத்தனை தடவை ஸ்டாப் பண்ணி ஆன் பண்ணாலும் என்ன ஆகும், சேம் பப்ளிக் ஐபி would be there. பட் இது எதுவுமே சேஞ்ச் இருக்காது. ஸோ இப்போ இது ஒர்க் ஆகாது. இட்ஸ் கோயிங் டு பி 5170. கிளியரா? ஸோ மேபி ஒரு வாட்டி ரீஸ்டார்ட் பண்ணணும், அப்ளிகேஷனை திரும்பி கனெக்ட் பண்ணணும். ஸோ எல்லாமே கிளியர்னு நினைக்கிறேன். ஸோ திரும்பி பண்ணணுமா? ஓகே, மேபி ஐல் ஷோ யூ கைஸ். ஸோ ls cd npm run. ஓகே, ஓகே. ஸோ இது கிளியர் நினைக்கிறேன். ஸோ திஸ் வாட் இது வரைக்கும் தான் நம்ம நேற்றுக்கு பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட்டு PM2. ஸோ PM2 மோஸ்ட்டாக பேக் எண்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரண்ட் எண்டுக்கு யூஸ் பண்ணலாம். எப்படி பண்ணணுன்னு பாருங்கள். ஜஸ்ட் கோ ஆகின்லாம் பண்ணோன்னா ஆக்சுவலாக தேவையில்ல. ஓகே. ஸோ திஸ் கோயிங் டு பி த கமாண்டு sudo npm. I'll just stop it, come back to the root. clear பண்ணிக்கிறேன். just paste it. இது ஒரு பேக்கேஜ் தான்ப்பா. ஓகே, ஸோ PM2 npmனு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க வரும். ஆக்சுவலாக தெரியுதா, நோட் பேக்கேஜ் மேனேஜர் தெரியுதா? பேசிக்காக இது ஒன்றும் இல்லை, உங்கள் ப்ராசஸை பேக்ரவுண்டில் ரன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது, அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இப்போ இன்ஸ்டால் பண்ணிட்டோம். நான் குளோபலாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், நீங்கள் வெறுமேனா கூட இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், நோ இஷ்யூஸ். ஜஸ்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணோன்னா சிம்பிள். ஐம் ஜஸ்ட் கோயிங் டு யூஸ் திஸ். ஜஸ்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்கு இப்போ எதுவுமே இருக்காது ஆக்சுவலாக. ஐ திங்க் சூடோ. ஓகே, தெரியுதா? ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம் PM2. ஸோ PM2 ஸ்டார்ட் பண்ணால் என்ன சொல்லுது, PM2 ஸ்டார்ட் யுவர் ஆப் நேம். ஓகே, ஸோ எந்த ப்ராசஸும் இப்போ ரன் ஆகலை, புரியுதா? நீங்கள் தெரியுதா? இட்ஸ் நாட் ஸ்டார்டிங் எனி திங். ஸோ ஐம் கோயிங் டு கிவ் ls. I'll go to the backend cd food store. So it also helps to auto scale. ஓகே, அதுவுமே பண்ண முடியும். ஸோ இப்போ பேக்கெண்டுக்கு வந்துட்டேன். இன்ஸ்ட் ஆஃப் ஸ்டார்டிங் இட் நோடு index.js கொடுக்குறதுக்கு பதிலாக நல்லா பாருங்கள், நம்மகிட்ட என்ன இருக்குது, index.js இருக்குது. ஸோ ஸ்டார்ட் கமாண்ட் என்னது, ஸோ package.jsன்னு பார்த்தீங்கன்னா நோடு index.js. பட் ஆனால் நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம், இதிலே வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு PM2 ஸ்டார்ட் யுவர் ஆப் நேம். தெரியுதா? ஸோ இட்ஸ் கோயிங் டு பி லைக் திஸ். காப்பி இட், பேஸ்ட் இட். பட் app.js நம்மகிட்ட இல்லை, நம்மகிட்ட என்ன இருக்குது, index.js இருக்குது. index.js. யூ கேன் ஆல்சோ கிவ் யூ நேம். ஸோ நேம்லாம் கொடுத்து உங்களை கன்ஃபியூஸ் பண்ணல. ஓகே, தெளிவாக பார்த்தீங்களா? இட்ஸ் நவ் ரன்னிங் இன் பேக்ரவுண்ட். நம்ம டெர்மினலில் யூஸ் பண்ண முடியுது, தெரியுதா? ஸோ திரும்பி ls போட முடியும். சி we are able to use it. ஸோ நம்மளோட இதுக்கு போனீங்கன்னா என்ன போட்டது, 3007 7. See, it's working. Test. புரியுதா? we are able to get it. We are also still able to work in a terminal. So I'm able to go back. I'm able to clear screen. ஸோ PM2 ஓட யூஸ் புரியுதா? PM2 என்ன பண்ணுது, ஸோ நம்ம ஒரு தடவை ஸ்டார்ட் பண்ணால் போதுமா? ஸோ நம்ம டெர்மினலே யூஸ் பண்ணிக்கலாம், நம்மளோட அப்ளிகேஷன் பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டே இருக்கும். ஓகேல, அதுக்கு என்ன கமாண்ட் மட்டும் ஒரே தடவை சொல்லுங்கள். ஓகே ஓகே. ஸோ இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு திஸ் த கமாண்ட் டு இன்ஸ்டால். ஸோ பேஸ்ட். நெக்ஸ்ட்டு டு ஸ்டார்ட் யுவர் அப்ளிகேஷன் PM2 ஸ்டார்ட் அண்ட் யுவர் அப்ளிகேஷன் நேம். நம்ம index.jsன்னு வச்சுருந்தோம், பேஸ்ட். இங்கே இன்கேஸ் app.jsனா app.js. இதுக்கப்புறம் லிஸ்ட் பண்ணணும் அப்படின்னா
we can list everything, paste. So I can also stop it using stop command, pm2 stop and கொடுத்தா stop ஆயிடும். So see, I'll paste list கொடுத்தோன்னா see ஒரு application run ஆயிட்டு இருக்கு. If you want to stop na pm2 stop and the app name வந்து index. Okay, index. See, stop ஆயிடுச்சு. Status clear? That's all guys. So almost நம்ம static way of manual deploymentல நான் எல்லாமே ஷோ பண்ணிட்டேன். நான் முடிஞ்ச எல்லாமே. மேபி உங்களுக்கு நான் வேற என்ன ஷோ பண்றேன். கேக்குதா? கேக்குது. சொல்லுங்க. சொல்லுங்க. ஹலோ. கேட்கல இப்போ. ஹலோ ப்ரோ ரெக்கார்டிங் கிடைக்குமா? நிச்சயமா ப்ரோ. நான் இன்றைக்கி ரெக்கார்டிங்ஸ் போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? இன்னியோட டேவும் நான் நேத்தியோட டேவும் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே ஓகே ஓகேங்களா? ஷூர். ஓகே நெக்ஸ்ட். ஓகே டன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வில் கோ டு S3. ஓகே வில் கோ டு S3. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ EC2 திரும்பி போய்க்கோங்க. ஜஸ்ட் ஸ்டாப் எவ்ரி திங். ஓகே ஆர்எஸ் டெலிட். இஃப் பாருங்கள் 3 இன்ஸ்டன்ஸ் ரன் ஆகிட்டுருக்கேன். செக் எவ்ரி திங் வாஸ் இன் மும்பை ரீஜன். ஐம் கோயிங் டு ஸ்டாப் இட். ஸோ டெஸ்ட்டையும் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். Status, stop it or terminate it. Okay, if you are not going to use it anymore else, just terminate it. அப்படின்னா delete பண்ணுறதுன்னு அர்த்தம். ஓகேவா? இது மறந்துடக்கூடாது. ஓகேவா எல்லாருக்குமே? ஓகே ஸோ அண்ட் ஆல்சோ செக், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த ரீஜனில் இருக்குன்னு. ஓகேவா? இப்போ பாருங்கள் ஒரு இன்ஸ்டன்ஸ் ரன் ஆகிட்டுருக்கா. ஐம் கோயிங் டு நார்த் வெர்ஜீனியா. இன்ஸ்டன்ஸ் இருக்காத மாதிரியே காட்டும். ஏன்னா இது வேறு ரீஜன், வேறு டேட்டா சென்டர். இங்கே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலை. ஸோ நீங்கள் மறந்துட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு நான் ஓகே எந்த இன்ஸ்டன்ஸும் ரன் ஆகலன்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. இஃப் யூ கைஸ் லைக் ஞாபகமே இல்லை எப்படி நான் பார்க்குறது அப்படின்னா, தெர் இஸ் சம்திங் கால்ட் EC2 குளோபல் வியூன்னு ஒன்று இருக்கும். அந்த வியூக்கு வந்தீங்கன்னா ஓவராலாக இருக்க அந்த 37 லைக் 35 ரீஜன்ஸ்லேயும் 35ல் நம்மளுக்கு 17 ரீஜன்ஸ் தான் என்னேபிள்டு. ஸோ அதில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குதுன்னு சொல்லி இன்ஸ்டன்ஸ் காட்டும். ஸோ பாருங்கள், இட்ஸ் கோயிங் டு ஷோ யூ 5 இன்ஸ்டன்ஸ் இன் 1 ரீஜன். தெரியுதா? ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா வியூ ஆல்னு கேட்கும். எந்தெந்த இடத்துல இருக்குது என்னென்ன இன்ஸ்டன்ஸ்னு காட்டும். தெரியுதுங்களா? ஸோ அதோட ஸ்டேட்டஸை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டேட்டஸ் ரன்னிங்னா ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றது இங்கே நீங்கள் கிளிக் பண்ணாலே தெரியும். ஸ்டாப் டெட். ஓகே ஸோ ரீஜன் மறந்துட்டீங்க அப்படின்னா இன்கேஸ் சேஃப்டி பர்பஸ்க்கு சொல்கிறேன். ஓகே டன். நெக்ஸ்ட்டு சர்வீஸ் வந்து S3. எனக்கு ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன். ஓகேவா? எத்தனை பேர்ப்பா ட்ரைவ் யூஸ் பண்ணுறீங்க? கூகுள் ட்ரைவ் யூஸ் பண்ணியிருக்கீங்க? 2 பேர். ஓகே சூப்பர். ஏன் ரொம்ப கம்மியான பேர் இருக்கீங்க? இதுவரை யூஸ் பண்ணலையா? சரி ஓகே, மேபி உங்களுக்கு புரியுமா? வேறு ஏதாவது ஃபைல் ஸ்டோரேஜ் சிஸ்டம்ஸ் கூகுள் ட்ரைவோட காமனாக என்ன இருக்குது? மேபி உங்கள் இமேஜ் மெகா என்னது? மெகா ட்ரைவ் இல்லை மீடியா டெராபாக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணியிருக்கீங்களா? யூஸ் பண்ணியிருக்கேன்.
ஓகே. ஸோ லைக் அந்த மாதிரி ஒன்று தான் வந்து S3 ஓகேங்களா. ஸோ பேசிக்காக உங்களுக்கு கூகுள் ட்ரைவ் நான் கூட என்னென்னு காட்டுறேன், மேபி டவுட்ஸ் இருக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ட்ரைவ்னு ஒன்று இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், சும்மா நம்ம வீடியோஸு, இமேஜஸ், ஆடியோஸ் இதெல்லாம் வந்து நம்ம அப்லோட் பண்ணி வைக்கிறோம்ல, அதுதான் வந்து கூகுள் ட்ரைவ் ஓகேங்களா. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர் போட்டு நம்ம அப்லோட் பண்ணுறோம் கரெக்டாக. ஸோ நம்மளுக்கு தேவையான டேட்டாஸ் எல்லாருமே நம்ம இதில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஒரு ஆன்லைன் ஸ்பேஸ் மாதிரி க்ளவுடில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறோம் கரெக்டாக. ஸோ அதே மாதிரி தான் ஏடபிள்யூஎஸ்ன்றது ஒரு ஸ்டோரேஜ் சர்வீஸ்ப்பா. இதில் என்னென்னலாம் ஸ்டோர் பண்ணலாம்? யூ கேன் ஸ்டோர் இமேஜஸ், ஆடியோஸ், வீடியோஸ், கோடு, யூ கேன் ஸ்டோர் எனிதிங் யூ வாண்ட். கூகுள் ட்ரைவில் ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா இதெல்லாம் ஸ்டோர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு? இஸ் தேர் எனி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்? இல்லை, நீங்கள் எந்த ஃபைலை போட்டாலும் அப்படியே ஸோ எந்த ஃபைல் போட்டாலும் அப்படியே போய்ட்டு அந்த ஸ்டோரேஜில் வந்து இருக்கும் கரெக்டாக. ஸோ அதே மாதிரி தான் லைக் அமேசான் S3யும். பட் இட் இஸ் நாட் ஸோ சிம்பிள் ஆஸ் லைக் யூ டூ லைக் எப்படி வந்து கூகுள் ட்ரைவ் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ யூல் ஜஸ்ட் கோ கிரியேட் சம் ஃபோல்டர், ஜஸ்ட் கிளிக் ஆன் அப்லோட் ஃபோல்டர்னு கொடுத்தீங்கன்னா அப்லோட் ஆகிடும் கரெக்டாக. ஏதோ ஒரு ஃபைலை செலக்ட் பண்ணுவீங்க, யூ வில் பி அப்லோடிங் இட். பட் இட் இஸ் நாட் ஆஸ் மச் ஆஸ் சிம்பிள் வென் யூ கம்பேர் டு S3 ஓகே. ஸோ ஈஸி தான், பட் ஆனால் நீங்கள் வந்து என்னென்னா கொஞ்சம் எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும் ஓகே. ஸோ எப்படின்னு பாருங்கள், கிரியேட் அ பக்கெட்டுப்பா. ஒரே ஒரு செகண்ட், ஐ கம் பேக். ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிரியேட் அ பக்கெட்டுன்னு இருக்கும் தெரியுதுங்களா. கிரியேட் அ பக்கெட்னு ஒன்று இருக்கும். பக்கெட் இஸ் நத்திங் பட் அ ஃபோல்டர். நம்ம டெர்மினாலஜிஸில் இப்போ நம்ம பார்க்க போகிற சர்வீஸ் பேர் S3. பேசிக்காக சிம்பிள் ஸ்டோரேஜ் சர்வீஸ் ஓகே. சிம்பிள் ஸ்டோரேஜ் கிளியராக சிம்பிள் ஸ்டோரேஜ் சர்வீஸ். அதாவது 3 Sன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி EC2ல் 2 Cயை தான் சுருக்கி EC2ன்னு வச்சிட்டாங்க, எலாஸ்டிக் க்ளவுட் கம்ப்யூட்டிங் ஓகேவா. சரி ஓகே. ஃபஸ்ட்டு thing is you have to create a bucket. Bucket is nothing but folders. நான் வந்து இந்த சைடில் கூகுள் ட்ரைவை கம்பேர் பண்ணுறேன், இந்த சைடில் வந்து S3யை கம்பேர் பண்ணுறேன். கூகுள் ட்ரைவு கூகுளோடது ட்ரைவு, மேபி அதுவுமே உங்களுக்கு டவுட்டாக இருந்துடலாம் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ட்ரைவ். இந்த சைடில் S3 கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பக்கெட் க்ரியேட் பண்ணலாமா? எப்படி க்ரியேட் பண்ணணும்? ஃபஸ்ட்டு S3ன்னு டைப் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறேன், S3குள்ளே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிரியேட் அ பக்கெட்னு ஒன்று இருக்கும். கிரியேட் அ பக்கெட். இங்கே வந்து இட்ஸ் கோயிங் டு ஆஸ்க் ஜென்ரல் பர்பஸ் ஆர் இட்ஸ் கோயிங் டு பி டைரக்ட் நியூன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் கிவ் இட் ஜென்ரல் பர்பஸ். ஜஸ்ட் கீப் பக்கெட் நேம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, பக்கெட் நேம் ஷுட் பி யூனிக் அக்ராஸ் குளோபல். குளோபலானா இது உங்ககிட்ட மட்டும் இருக்க போகிறதில்ல, இட்ஸ் கோயிங் டு பி ஆல் ஓவர் த வேர்ல்டு ஓகேவா. இருக்க போகிற 35 டேட்டா சென்டர்ஸ்லேயும் யூனிக்காக இருக்கணும். தே ஷுட் நாட் பி லைக் ஜீன் போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். மேபி திஸ் க்ரியேட் பண்ணிட்டாங்களா இல்லையான்னு தெரியல. மேபி டெஸ்ட் யாராவது க்ரியேட் பண்ணியிருப்பாங்க நிச்சயமாக. ஜஸ்ட் ஐ ட்ரை வித் டெஸ்ட் நிச்சயமாக எடுத்திருப்பாங்க யாராவது. See, I'm not going to change anything else. I'm just going to give everything same. There's something called bucket versioning. Very, very important.
இந்த டேர்மை எடுத்து ஓரமாக வச்சுக்கிறேன். ஓகே, ரிமைண்ட் மீ, I'll tell it again. So I'm not going to change anything, I'm just going to try to create it. See, it's going to give me an error. தெரியுதா ஏன் எரர் வருது? பிகாஸ் த பக்கெட் நேம் as already exist. குளோபலாக பார்த்தீங்கன்னா யாரோ வந்து அந்த ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, எக்ஸாம்பிளுக்கு உங்கள் கூகுள் ட்ரைவில் நீங்கள் என்ன பேராக ஃபோல்டர் சொன்னால் வச்சுக்கலாம். இன்கேஸ் அது ஒரு பப்ளிக் ட்ரைவ்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அப்போ அந்த ட்ரைவில் ஒரு பேரில் ஒரு ஃபோல்டர் தான் இருக்க முடியும். அப்போ ஆல் ஓவர் 35 டேட்டா சென்டர்ஸில் டோட்டல் ரீஜனில் பார்த்தீங்கன்னா ஒரு பேரில் ஒரு ஃபோல்டர் தான் இருக்க முடியும். கிளியரா? ஸோ அப்போ என்ன பண்ணணும்? we have to keep it very very unique. So maybe test 001 or something like this. இது யூனிக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். I'm not sure. So it's also already taken. Okay, maybe 00. So this also taken. Maybe test 2534. Okay, thank God. இது யாரும் எடுக்கலன்னு நினைக்கிறேன். So I'm going to give everything default. Click it. See, we got our bucket. Clear? ஸோ பக்கெட்டுக்குள்ளே போகிறேன். இட்ஸ் பக்கெட் வந்து எப்படி ஸ்டோர் பண்ணணும்னு புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இமேஜஸ் சரியும் எல்லாமே சரி, பட் இட்ஸ் கோயிங் டு பி லைக் அன் ஆப்ஜெக்ட். ஓகேவா? அவங்க பேரில் வந்து இது பேர் ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ எப்படி அப்லோட் பண்ணணும்? கிரியேட் அ ஃபோல்டர் ஆர் அப்லோட் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் ஃபைல்ஸு, I'm going to add some image. தெரியுதா? இமேஜ் ஆட் பண்ணுறேன். see, upload. ஸோ அப்லோட் ஆகுது. அப்லோட் ஆகிடுச்சு. தெரியுதா? சேம் லைக் கூகுள் ட்ரைவ், பட் ஆனால் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும்னு நான் சொன்னேன்ல. என்னன்னு நான் சொல்கிறேன். க்ளோஸ் பண்ணிடுறேன். see, இப்போ தெரியுதா? நம்ம பக்கெட்னா நம்ம ஃபோல்டர் என்ன ஃபோல்டர்? டெஸ்ட் 2535க்குள்ளே BNG இருக்குது. ஸோ பக்கெட் வேர்ஸ் நீங்கள் வச்சுக்கோங்க இந்த சைடில். ஸோ இதுதான் ஃபோல்டர். புரியுதா? ஸோ ஃபோல்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன வச்சுருக்கோம்? bg.png. ஸோ இதுதான் வந்து இருக்குது. இப்போ இது நான் எப்படி ஆக்சஸ் பண்ணுவீங்க? கூகுள் ட்ரைவில் சொல்லுங்கப்பா எனக்கு. ஜஸ்ட் give an example. How do you access it from Google Drive? இதே இமேஜ் கூகுள் ட்ரைவில் போடுறீங்கன்னு வச்சுக்கலாம். நார்மலாக இந்த யூஐல போயிட்டு ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். யா, சூப்பர்ல. ஸோ மேபி I'll try to upload an image over here. Same way. Pay downloads now. மேபி அப்லோட் பண்ணுறேன். see, it's getting uploaded. அப்லோட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணாலே நம்மளால் வியூ பண்ண முடியும். கரெக்டாக? ஷேர்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஷேர் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். எனி ஒன் கேன் இதுன்னு சொல்லி காப்பி பண்ணி இந்த லிங்கை பேஸ்ட் பண்ணிங்கன்னா யாருனாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக? பட் திஸ் யூஸ் கேஸ் இஸ் நாட் சேம் ஃபார் S3. see, they will also give you an URL. I'll try to access it. see, it's telling something like access declined ன்னு வருது. பட் ஆனால் இதுவுமே URL தான். பட் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியல. புரியுதுங்களா? யூ ஹேவ் டு டூ லாட் ஆஃப் செட்டிங் சேஞ்சஸ். ஓகே, ஸோ அதில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும்னா பர்மிஷன்ஸ்குள்ளே போகணும். தெர் இஸ் சம்திங் கால்ட் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஃபைல் ஹேவ் டு டு திஸ். இல்லை, ஒரு ஃபோல்டருக்கு பண்ணால் போதும். we need to, like you can also do it for each file or you can go to buckets and you can do it for the entire folder. Okay, so if you do it for the entire folder it will apply for every file. அதுலேயும் இருக்குது, நான் அதுவுமே சொல்கிறேன். ஸோ see, I'm now going to the bucket, going to the test 2535 folder. இங்கே பர்மிஷன்ஸ்குள்ளே போகிறேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு டிஃபால்ட்டாக block all public access இருக்குது. ஸோ இதை எடிட் பண்ணி I'm not going to block all the public access first. ஓகே, கன்ஃபார்மாக கேட்கும். I'm just going to copy it, paste it, confirm. ஸோ கன்ஃபார்ம் ஆகிடுச்சா? ஃபஸ்ட்டு ஸ்டெப். Still I'll not be able to access it. Maybe I'll try. Still I'm not able to access it. தெரியுதா?
ஓகே வில் கிவ் அவர் பெஸ்ட் ட்ரை. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோம், இதை வந்து சேஞ்ச் பண்ணோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பப்ளிக் ஆக்டிஸ் ஆன்லேருந்து ஆஃப் மாற்றும். இதான் நம்ம பண்ண ஃபஸ்ட்டு சேஞ்ச். நெக்ஸ்ட்டு ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட்னு ஒன்று இருக்கும். இதான் பண்ணப்படி செகண்ட் சேஞ்ச். சி பக்கெட் ஓனர்ஷிப் இன்வர்ஷன் இருக்கும். எனேபிள் ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட். புரியுதுங்களா? யூ ஹவ் டு எனேபிள் இட் ஸோ தட் யூல் பி ஏபிள் டு சேஞ்ச் இட். சேவ் கொடுத்துக்கோங்க, அக்னாலேஜ் கொடுத்துக்கோங்க அண்ட் ஜஸ்ட் கிவ் சேவ். ஸோ செகண்ட் சேஞ்ச் வாஸ் access control list. Okay, second change was access control list. Clear ன்னு நினைக்கிறேன். செகண்ட் சேஞ்ச். இப்போ திரும்பி ஆக்சஸ் பண்ண பார்ப்போமா? See, still we are not able to access it. Still we are not able to access it. Okay. The final change is you have to go create something called bucket policy. Okay, every bucket will have some policy. அப்படினா ஒன்றும் இல்லை, ரூல்ஸ் என்னென்ன ஆக்சஸஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸாம்பிளுக்கு நம்ம இதில் போய் என்ன பண்ணுறோம், we are giving some accessல when we give share we are changing it to like commands இல்லை restricted இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுறோம்ல, இந்த ஃபைலுக்கு என்னென்ன ரூல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா we have some rules that is called bucket policy. We have to edit it. See, we have to generate it. Okay, generate bucket policy. ஏன்னா ஜேசனாக இருக்கும், நம்மளே கோட் பண்ண முடியாது, ஜஸ்ட்டு நம்மளே ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி S3 பக்கெட் பாலிசி. பிரின்சிபல்னு கேட்கும், ஜஸ்ட் புட் ஸ்லாஷ் எல்லாமே. ஓகே, ஐம் ஜஸ்ட் கிவிங் டு ஆல். அண்ட் இதில் என்னென்ன பர்மிஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்கும். கிரியேட் அ பக்கெட். ஸோ பாருங்கள், க்ரியேட் பண்ணுறது, டெலீட் ஆக்சஸ் கொடுக்கணுமா, இல்லை கெட் பண்ணுறது மட்டும் கொடுக்கணுமா, இந்த மாதிரி இதுக்கு டிஃப்ரெண்ட் ஆக்சஸ் வந்து கொடுத்துக்கலாம். உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ பாருங்கள், கெட் அன் ஆப்ஜெக்ட் அப்படின்னா வெறும் அந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்க இமேஜஸ் மட்டும் ரீட் பண்ணுறது மட்டும்தான் வந்து பர்மிஷன், இல்லை அப்டேட் பண்ணுறது மட்டும் பர்மிஷன், டெலீட் பண்ணுறது மட்டும் பர்மிஷன். இவன் நீங்கள் தனித்தனியாக கூட பர்மிஷன்ஸ் கொடுத்துக்கலாம். பட் ஐம் ஜஸ்ட் கோயிங் செக் இட் ஆல். ஓகே, அதுக்கப்புறம் அமேசான் இமேஜ் லைக் ரிசோர்ஸ் இமேஜ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு பக்கெட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ANR நம்பர் இருக்கும். யூ ஹவ் டு ஜஸ்ட் கோயிங் டு காப்பி இட், ஜஸ்ட் பேஸ்ட் இட் ஓவர் அண்ட் கோயிங் டு கிவ் ஆட் ஸ்டேட்மெண்ட், லைக் கோயிங் டு கிவ் add statement. So add ஆயிடுச்சு தெரியுதா? So generate policy, you're going to get something like this. Just copy it, copy the entire thing. ஒரு லைன் கூட மிஸ் பண்ணிடாதீங்க, just paste it over here. Clear? Just save it. So now your bucket policy is also added. Now we'll try go accessing the image. Still we are not getting it. See, we are not still able to get it. So we have done everything. Just go select the image, go to the actions, make something like share prestigious URL. Okay, we're going to give it for எவ்வளோ நேரம் வேணும்னு சொல்லிட்டு. Maybe I need it for a minute. So now go sorry, I'm sorry guys, சின்ன சேஞ்சு. இது வந்து ப்ரெஸ்டீஜியஸ் URL நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம காப்பி பண்ணோம்ல, ஸோ காப்பி பண்ண மட்டும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் செகண்ட், ஜஸ்ட் கோ டேக் யுவர் காப்பி URL. ஆக்ஷன் ஷேர் ப்ரெஸ்டீஜியஸ் URL ஃபார் 1 minute. ஓகே, ஸோ ஃபைனலாக இந்த பக்கெட்டில் இருக்க எல்லாத்தையும் வந்து மேக் பப்ளிக் யூஸிங் ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட் இருக்கா, ஜஸ்ட் மேக் இட் பப்ளிக், அவ்வளோதான். ஓகே, தென் வில் பி ஏபிள் டு ஆக்சஸ் இட். ஸோ ஜஸ்ட் டூ refresh. See, now we are able to access it. நிறைய ஸ்டெப்ஸு கன்ஃபியூஸ் ஆகிருக்கும், ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். ஸோ 3 ஸ்டெப் ஓகே தானே? ஸோ இதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபஸ்ட்டு பக்கெட் ஆல் பப்ளிக் ஆக்சஸ் வந்து ஆன் பண்ணோம், அப்புறம் ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட் எனேபிள் பண்ணோம், நெக்ஸ்ட்டு ஃபைனலாக பக்கெட் பாலிசி வந்து ஆட் பண்ணோம். ஓகே,
It's going to be அந்த like, ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட் மட்டும் ஒரு வாட்டி காட்டணும் எப்படி அது edit பண்ணணும். okay. Just go to objects, just select this image action la make public using access control list. This is going to be the final step. Actually you did one thing in permissions la அது கேட்கணும். Okay. இது ஃபைனல் ஸ்டெப்பு. இதுக்கு முன்னாடி வந்து மேக்கா ஸோ கோயிங் டு ஜஸ்ட் மேக் பப்ளிக்கா இது வந்துடும். இதுக்கு முன்னாடி ஸ்டெப்பா ப்ராப்பர்ட்டிஸ் பெர்மிஷன்ஸ்ல போய்ட்டா பர்மிஷன்ஸ். ஓகே. ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஸோ பர்மிஷன்ஸ் பக்கெட் பாலிசிஸா இல்லை பர்மிஷன் அதுக்கு அடுத்தது இருக்கு ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட். எடிட் ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட். ஆக்சுவலி இட் வில் பி லைக் எனேபிள்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து 2 ஆப்ஷன் இருக்கும். வில் கிவ் எனேபிள், கிவ் சாய்ஸ் லைக் அக்னாலஜ்மெண்ட், சேவ். ஸோ ஓகே. ஓகேல. ஸோ கைஸ் பாலிசிஸ் இதுதான். ஓகே. ஸோ மேபி ஐ வில் பேஸ்ட் த பாலிசிஸ். பக்கெட் பாலிசி எனேபிள் பண்ணிங்கன்னா 4 ஸ்டெப்ஸு. இந்த 4 ஸ்டெப்ஸ் பண்ணணும்ப்பா. அப்போ தான் வந்து இல் பி ஏபிள் டு கெட் இட் டவுன். கூகுள் ட்ரைவ் மாதிரி கொஞ்சம் ஈஸியாக இருக்காது. 4 ஸ்டெப் வந்து பண்ணுற மாதிரி. ஓகே. ஸோ பக்கெட் லைக் You can use this for our projects also, right? Like யா இப்போ வந்து பேசிக்காக இமேஜ் இருக்குல்ல, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா யுவர் இட் இஸ் ஹோஸ்டட் ஆன் யுவர் AWS. ஸோ நம்ம இமேஜ் கிட்டில் போட்டு எடுப்போம்ல லிங்க்கு, இட்ஸ் கோயிங் டு பி ஃப்ரம் AWS. சி s3.aws.com. You can also do a custom domain mapping பண்ணிட்டீங்கன்னா you will get it from AWS from your domain. swiggy.bg.image சொல்லி வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான். ஓகேவா? இதுக்கும் மொத்த சீடிங் டெக்னாலஜிக்கு என்ன வித்தியாசம்? So Amazon will challenge you that they will give you 99.9% availability. அப்படின்னா உங்கள் இமேஜ் வந்து எக்காரணத்தை கொண்டும் வந்து டவுனே ஆகாதுன்றது அவங்களோட அஷ்யூரிட்டி. ஸோ மீதி ப்ரொவைடர்ஸால் அவ்வளோ அக்யூரசி கொடுக்க முடியுமான்னு தெரில. பட் AWS வில் கிவ் யூ, ஏன்னா அவங்க சேலஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ உங்கள் இமேஜ் வந்து எக்ஸாம்பிளுக்கு வெப்சைட்டில் என்றைக்குமே லோட் ஆகாமல் இருக்காது. இப்படியா இருந்தால் லோட் ஆகிடும். ஸோ அதுலேயும் வந்து நிறைய ஸ்டோரேஜ் கிளாஸஸ் இருக்குது. ஸோ இஃப் யூ புட் AWS S3 ஸ்டோரேஜ் கிளாஸஸ்னு போட்டிங்கன்னா வில் கெட் சம் இமேஜஸ். இங்கே தெரியுதுங்களா அப்புறம்? ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து இமேஜை ரைட் கிளிக் பண்ணி பண்ணிவிட்டேன். இமேஜ் கரெக்டாக. ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறது S3 ஸ்டாண்டர்ட். ஓகேங்களா? ஸோ நிறைய கிளாஸஸ் இருக்குது. கிளேசியர், S3 கிளேசியர் 𝐷-PARC நிறைய இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா they will give you 99.9% accuracy. Maybe I will ஐசிங்கோடு இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்குறேன்.
சரி ஓகே மேபி இந்த இமேஜே போகலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங் மட்டும் தான் டிஃபர் ஆகும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து எக்ஸாம்பிளுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், S3 லைக் கிளேசியர்லாம் யூஸ் பண்ணிங்க, கிளேசியர் 𝐷𝚃𝙼𝐻𝐾லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இட் வில் பி ஜஸ்ட் $0.0. ஓகேவா? ஆனால் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்ப்போம்னா வந்து ஸ்டாண்டர்டுக்கும் அதர் ஸ்டோரேஜ் கிளாஸஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதர் ஸ்டோரேஜ் கிளாஸஸ் ஆர் நாட் லைக் இதோட ரிட்ரீவ் டைம் பார்த்தீங்கன்னா இட் வில் பி லைக் ஆக்சஸ் டைம் பார்த்தீங்கன்னா மில்லி செகண்ட்ஸ். ஓகே, அப்படின்னா தே ஆர் கிவிங் யுவர் இமேஜை யூ கேன் ஆக்சஸ் த இமேஜ். நீங்கள் அந்த URL கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு செகண்டில் வந்து உங்களுக்கு இமேஜ் வந்துடும்ன்றாங்க. பேபி மைக்ரோ செகண்ட்ஸ் சொல்கிறாங்க ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, இது அடுத்ததுக்கு போனீங்க. ஸோ S3 ஸ்டாண்டர்ட் ஐஏக்கு போனீங்கன்னா இட் ஆல்சோ சேமு. பட் ஆனால் வந்து என்ன இதுக்கும் அதுக்கும் அப்படி டிஃப்ரென்ஸ்னால் இது ஆக்டிவ் ஃப்ரீக்வெண்ட்டு இன்ஆக்டிவாக இருந்துச்சுன்னா. ஓகே, ஸோ மேபி நான் வந்து உடனே நான் அந்த இமேஜஸ்லாம் ஆக்சஸ் பண்ண மாட்டேன். ஸோ இதில் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக ஆக்சஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்டாண்டர்டில் போட்டுக்கலாம். கொஞ்சம் டைம் கழிச்சு தான் நான் ஆக்சஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸ் வரும். புரியுதுங்களா? ஸோ இதோட ப்ரைஸிங் பாருங்கள், இதோட ப்ரைஸிங் பாருங்கள். இட்ஸ் கோயிங் டு பி லைக் 0.001.25 per GB. இட்ஸ் கோயிங் டு பி 0.0023 per GB. ஸோ இது வந்து கொஞ்சம் அதிக பில்லிங், இது வந்து கம்மி பில்லிங். ஏன்னா வந்து இது நீங்கள் இன்ஃப்ரீக்வெண்ட்டாக ஆக்சஸ் பண்ணிங்கன்னா. புரியுதுங்களா? ஸோ அப்போ நீங்கள் இந்த ஸ்டோரேஜ் கிளாஸஸ் ஸ்டோர் பண்ணலாம். இன்கேஸ் நான் வந்து உடனேலாம் ஆக்சஸ் பண்ண மாட்டேன், நான் வந்து ஜஸ்ட் வீடியோவை அப்லோட் பண்ணிடுவேன். எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீடியோ அப்ளிகேஷன் வச்சுக்கலாம். I'm just going to do video editing application. I'm just going to push all the videos into my folder or S3 bucketனு வச்சுக்கோங்களேன். திரும்பி அந்த வீடியோ நான் வந்து என்னோடய யூசர்ஸ் வந்து சீக்கிரமாக லைக் எக்ஸாம்பிளுக்கு நான் ஃப்ரீக்வெண்ட்டாக ஆக்சஸ் பண்ண மாட்டாங்க. இல்லை எக்ஸாம்பிளுக்கு தே கோயிங் டு TLDV எடுத்துக்கலாம். TLDV ஆர்கிடெக்சர் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோஸ் வந்து அச்சீவ் ஆகிடும். 3 days ஒன்ஸ் வந்து அச்சீவ் ஆகிடும். கரெக்டாக? ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு 3 daysக்கு தே யூஸ் டு கீப் தேர் இமேஜஸ் இன் S3 ஸ்டாண்டர்ட் ஐஏ. ஓகேவா? தென் ஆஃப்டர் தே வில் புஷ் ஆல் த 3 daysக்கு அப்புறம் ஆல் த வீடியோஸ் யாரெல்லாம் ப்ரோ யூசர்ஸோ இல்லையோ அவங்க வீடியோஸில் என்ன பண்ணுவாங்க, தே வில் புஷ் இட் இன்டு 𝐷𝚃𝙼𝙻. அப்படின்னா அது ரிட்ரீவ் ஆகிறதுக்கு இட் வில் டேக் மினிமம் an hour. தெரியுதுங்களா? அச்சீவ் திரும்பி வந்து அந்த வீடியோவை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா இட் வில் டேக் hour. 1 மணி நேரம் நம்ம வெயிட் பண்ணோம் அந்த வீடியோவை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. புரியுதுங்களா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஐ ஷோ யூ எக்ஸாம்பிள். மேபி ஐ கோ டு சம் TLDV லிங்க்கா. ஸோ இந்த மாதிரி ரியல் டைமில் பார்த்தீங்கன்னா பில் சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு தே யூஸ் டு டூ திஸ். ஸோ இப்போ TLDVக்கே போனீங்கன்னா பி லாட் ஆஃப் கிளாஸஸ். மேபி ஐ கோ டு சம். தெரியுதா? யுவர் வீடியோஸ் அச்சீவ் அப்படின்னா இப்போ நம்ம வீடியோ எங்கே இருக்குது? ஸோ சம் 𝐷𝚃𝙼𝐻 இல்லை கிளேசரில் ஏதோ ஒன்றுத்தில் போட்டு வச்சுட்டாங்க. புரியுதுங்களா? ஸோ தட் அவங்களுக்கு பில்லு விழாது. பில் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். இதோட பில் பார்த்தீங்கன்னா 0 கிட்டத்தட்ட. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி $0.00. ஸோ ஒன் ஜோனில் பண்ணிங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி 0. ஓகேவா? இது பாருங்களேன், லிட்டரலி 0 தான் இது. ஓகேவா? ஸோ அதனால் அவங்க பில் விழக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டோரேஜ் கிளாஸ் கம்மி பண்ணி ஸ்டோர் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ நான் அச்சீவ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்? ஸோ ஐ ஜஸ்ட் டு a refresh. இட்ஸ் கோயிங் டு டேக் 70 minutes to retrieve it back. அப்போ என்ன பண்ணுவாங்க, இப்போ அவங்க ரிட்ரீவ் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருப்பாங்க 𝐷𝚃𝙼𝐻லேருந்து. ஸோ they will retrieve all the images and push to some other standard or standard AQ, some other classes, storage class புஷ் பண்ணிடுவாங்க. ஆஃப்டர் 3 days என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக நம்ம வீடியோஸை இங்கேருந்து இந்த பேக்கேஜுக்கு மூவ் பண்ணிடுவாங்க. ஏதோ ஒரு 3 பிளானில். புரியுதுங்களா? ஸோ இந்த பிளானில் ஸ்டோர் பண்ணால் காசு கம்மி. ஆனால் வந்து என்ன டிஸ்அட்வான்டேஜ், ஆக்சஸ் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். இதே நம்ம ஏலையோ இல்லைனா வந்து ஸ்டாண்டர்டில் போட்டால் செகண்ட்ஸில் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பில்லு அதிகம் அதே மாதிரி. தெரியுதுல? இதோட பில்லும் தெரியுதா டிஃப்ரென்ஸு? ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். ஓகே, ஸ்டோரேஜ் கிளாஸஸ் தான். ஃபைனலி ஐ ஸ்பீக் அபவுட் ஒன்லி ஒன் டேர்ம். டைம் ஆகிடுச்சு. ஸோ மேபி ஐ ஸ்பீக் அபவுட் பக்கெட் பாலிசிஸ். ஓகே, ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இன் யுவர் S3. ஓகே, வாட் இஸ் திஸ் பக்கெட் பாலிசியில் பக்கெட் பாலிசி பற்றி நான் சொல்லிட்டேன். பக்கெட் வெர்ஷனிங்னா ஒன்றும் இல்லை, யூ ஹவ் டு ஆல்வேஸ் எனேபிள். அது வந்து ஒரு டிஃபால்ட் ரூல் மாதிரி ஃபார் பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்னென்னா, யூ ஹவ் டு ஆல்வேஸ் எனேபிள் பக்கெட் வெர்ஷனிங். சரி, கோ டு இது. See, bucket versioning is disabled. I have to enable it. இது என்னன்னா, it will take a copy. ஒரு வெர்ஷன் வந்து எடுத்து வச்சுக்கோம். மேபி I'll save it. சரி, நான் இப்போ வந்து ஒரு புது இமேஜ் அப்லோட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை இந்த இமேஜை காப்பி பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. மேபி I'll copy it. சேம் இது காப்பி பண்ணிக்கிறேன்.
to be test 2535. ஸோ காப்பி ஆகிடுச்சு. maybe I'll do a refresh. Maybe I'll upload a new image. See, I've uploaded it. I'll come back. ஸ்டோரேஜ் கிளாஸ் ஸ்டாண்டர்டில் இருக்குது. அண்ட் இல் டேக் எ வேர்ஷன் பை ஷோ எஸ். ஓகே, ஷோ வெர்ஷன்ஸ் கொடுக்க மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ஷோ வெர்ஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா தெரியுதா, இட் ஹவ் டேக்கன் அ காப்பி ஆஃப் யுவர் வெர்ஷன். யூ கேன் எனிவே கோ பேக் டு யுவர் ப்ரீவியஸ் வெர்ஷன். ஓகேவா? ஸோ நீங்கள் ஃபைலில் என்னென்ன மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணுறீங்களோ அது வெர்ஷனாக வந்து எடுத்துக்கிட்டே இருக்கும். கிளியரா அபவுட் யுவர் பக்கெட் வெர்ஷனிங்? So it's like a backup மாதிரி அது. பேக்கப் மாதிரி. இட்ஸ் கோயிங் டு பி லைக் அ பேக்கப் ஆஃப் யுவர் ஃபைல்ஸ். ஸோ சிமிலர்லி இன்னொரு இது மாதிரி பக்கெட் மாதிரி ஒரு இது கிரியேட் பண்ணுது கரெக்டாக? உங்கள் சேம் ஃபோல்டர்லேயே, அதான் பக்கெட் இஸ் பேசிக்கலி ஃபோல்டரில். ஸோ உங்கள் அந்த ஃபோல்டர்லேயே வந்து அந்த ஃபோல்டருக்கு வேர்ஷன் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டோம். ஓகே, இட் வில் டேக் காப்பீஸ் ஆஃப் ஆல் த ஃபைல்ஸ் யூ சேஞ்ச். ஸோ இந்த ஃபைல் ஏதாவது சேஞ்ச் பண்ணோன்னா இட் வில் டேக் அ வேர்ஷன். நெக்ஸ்ட் ஒரு புது ஃபைல் ஆட் பண்ணோன்னா அதுக்குமே ஒரு வேர்ஷன். இட்ஸ் பேசிக்கலி லைக் வேர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் மாதிரி. ஸோ சேம் ஃபைல் நேம் இருந்துச்சுன்னா அப்படியே மாறும். மாறும் சரி, அதே தான் எக்ஸாக்டாக. ஓகே ஓகே. ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் வெர்ஷனுக்கு போகிறது தான் போய்க்கலாம். ஸோ இப்போ நான் ஒரு புது ஃபைல் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, டைம் ஆகிடுச்சு, பட் ஷோ யூ going to be upload. So maybe I'll add a new file. See, it's going to be the first version. So see, it's going to be the first version. If I add again இது திரும்பி ஒரு வாட்டி ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, திரும்பி I'm adding the same file. அப்போ என்ன ஆகும்னா, இப்போ வந்து வெர்ஷன் கண்ட்ரோல் வந்து ஆரம்பிச்சிடும். See, it's going to take the version, previous version, இப்போ புது வெர்ஷன். ஓகேல? ஓகே. ஸோ தட்ஸ் ஆல். ஸோ நெக்ஸ்ட் இதை டெலீட் பண்ணுறது நான் அதெல்லாமே நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்கிறேன். ஆல்ரெடி டைம் அப் ஆயிடுச்சு. ஓகே, தேங்க்யூ கைஸ். ஸோ யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா? ரெக்கார்டிங்ஸ் நான் போஸ்ட் பண்ணிடுறேன். பை நைட் 11 ஐ வில் போஸ்ட் வெரி ரெக்கார்டிங்ஸ். ஓகே.